Come, join the wealth revolution. குட் மார்னிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாரையும் விக்டரி டீம் சார்பாக நான் வெல்கம் பண்றேன். ஸோ எக்ஸ்ப்ளோர் ரியல் ஹாப்பினஸ் ட்ரூத் டீம் விக்டரி. ஸோ கண்டிப்பா வாழ்க்கையில எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னு நினைப்போம்ல. 100% வந்து குட் மார்னிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ், விக்டரி டீம் சார்பாக உங்களை எல்லாரையும் வெல்கம் பண்றேன். எக்ஸ்ப்ளோர் ரியல் ஹாப்பினஸ் ட்ரூத் டீம் விக்டரி. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறோம்ல லைஃப்ல. ஹாப்பின்றது என்னங்க? ஆனந்தம்ன்றது என்ன? வாழ்க்கையில மனுஷனுக்கு 2 விஷயம் இருந்தா ரொம்ப ஹாப்பியா இருப்போம். ஒண்ணு, நல்ல ஆரோக்கியம். கண்டிப்பா இந்த கொரோனா டைம்ல எல்லாருக்கும் புரியுற ஒரு விஷயம் இல்ல இது. நல்ல ஆரோக்கியமும் நிறைந்த செல்வமும் இருந்தா வாழ்க்கைன்றது ரொம்ப ஹாப்பினஸா தான் இருக்கும். சோ இன்னைக்கு நீங்க பார்க்க வந்திருக்கிற விஷயம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான். உங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தையும் நிறைவான வெல்னஸையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்க. இந்த ப்ரோக்ராம் ஒரு 45 மினிட்ஸ்ல இருந்து ஒரு மணி நேரம் இருக்கும். வாழ்க்கையில எத்தனையோ தருணங்கள், ஒரு 3 மணி நேரம் படம் பாக்குறோம். நிறைய டைம் நம்மளுக்கு தெரியாம எவ்வளோ நேரம் அன்ப்ரொடக்டிவா போயிட்டே இருக்குல்ல. சோ கண்டிப்பா நான் ஒரு ஷூரிட்டி கொடுக்குறேன். நீங்க இன்னைக்கு கொடுக்கக்கூடிய இந்த 1 மணி நேரம் 100% உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையை மாற்றுறதற்கான ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு வாழ்க்கையில 2 மைண்ட் செட்டப் இருக்கவங்க தான் இருக்காங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸட் மைண்ட் செட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா growth மைண்ட் செட். இந்த பிக்ஸட் மைண்ட் செட்டப்னா என்ன? இப்போ ஒரு 10,000 சம்பாதிக்கிறோம், ஒரு 15,000 சம்பாதிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். போதும்பா, ஒரு 50,000 சம்பாதிக்கிறேன். எனக்கு ஃபேமிலிலாம் நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. குழந்தைங்களாம் நல்லா படிக்க வச்சுட்டு இருக்கேன். என் கடமையை நான் முடிச்சிட்டேன்ப்பா. இதுக்கு மேல அவங்க படிச்சு அவங்க எல்லாம் பெரிய ஆளாயி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அவங்க அப்படின்னு நினைக்கிறது பிக்ஸட் மைண்ட் செட். இப்போ growth மைண்ட் செட்னா என்ன? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 10,000 15,000 சம்பாரிச்சிட்டு இருக்கோம். சோ இந்த பணத்தை தாண்டி என் ஃபேமிலிக்கு இன்னும் ஒரு 5,000 ரூபாய் கிடைச்சா நல்லா இருக்குமே, ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சா, ஒரு 20,000 ரூபாய் கிடைச்சா என் வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்தை என் ஃபேமிலிக்கு செய்வேன். எக்ஸ்ட்ரா கிடைக்கிற அந்த விஷயத்தினால நான் இன்னும் ஏதோ ஒரு விஷயத்த வந்து என் ஃபேமிலிக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் growth மைண்ட் செட். இன்னைக்கு உலகத்துல பொறுத்த வரைக்கும் 80% பேர் growth மைண்ட் செட்டப் தான் அப்படின்னு சொல்றாங்க. 20% பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸட் மைண்ட் செட்டப்ல இருக்காங்களாம். நான் கண்டிப்பா நம்புறேன், இங்க வந்திருக்கிற அத்தனை பேருமே ஒரு growth மைண்ட் செட்டப் உள்ளவங்க தான் இருப்பீங்க. ஏன்னா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு வந்திருக்கீங்க இல்லையா? 100% நீங்க growth மைண்ட் செட்டப் தான் இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்கன்னா ராபர்ட் கியோசகி அப்படின்னு ஒரு அற்புதமான ஆத்தர் இருக்காரு. அவர் கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயத்த கொடுத்திருக்காரு. இந்த உலகத்துல பணம் சம்பாதிக்கணும்னா 4 வழி தான் இருக்காம். ஒண்ணு, நீங்க வேலைக்கு போகணும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய 100% பணத்துல 95% பணம் 5% பேர்கிட்ட இருக்கான். 5% பணம் தான் நம்மள மாதிரி 95% பேர்கிட்ட இருக்கான். காரணம் என்ன? வேலைக்கு போறோம். நம்ம நேரத்தை, நம்மளுக்கு கடவுள் கொடுத்த 24 மணி நேரத்தை வச்சு நம்ம பெரிய பணக்காரனாக முடியாதனாலே அதுவே முடியாது. ஆனா நம்மளோட 8 மணி நேரத்தையும் 10 மணி நேரத்தை யாரோ ஒருத்தருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ அதனால நம்ம பெரிய பணக்காரர்களா அதனால மாற முடியுமான்னு கேட்டா கிடையாது. பட் இன்னைக்கு வேலைக்கு போற எல்லாருக்கும் தெரியும், இந்த கொரோனாக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆக்டிவ் இன்கம் தான். வேலைக்கு போகலாம், நிறைய பேருக்கு காசு இல்ல. நிறைய பேர் 50% சேலரி தான், 30% சேலரி தான். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ட்டு 16 மணி நேரம் இன்னைக்கு வேலை ஆகி போச்சு. அப்ப வேலைக்கு போய் பெரிய பணக்காரன் ஆக முடியாதுன்னு எல்லாருக்கும் புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். இன்னைக்கு வந்து 24/7 இவங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தனக்காக, தன்னோட பிசினஸ்க்காக. இன்னைக்கு காம்படிட்டர் ரொம்ப ஹெவியா இருந்தாலும் இந்த மாதிரி கொரோனா டைம்ல பாருங்களேன், ஆக்டிவா இல்ல, கடைய திறக்கல. நிறைய சின்ன 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 பிசினஸ் மேன் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிசினஸ் இன்னைக்கு இழந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ அப்ப பிசினஸ் பண்ணி இந்த மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லலாம். நமக்காக ஒரு பிசினஸ் பண்ணி அப்படி ஒரு பெரிய பணக்காரன் ஆக முடியுமான்னு கேட்டா எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பட் இன்னைக்கு உலகத்துல ஒரு மிகப்பெரிய சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுவாங்க. தன்னோட பிசினஸ், தன்னோட 24 மணி நேரத்தை மல்டிப்ளை பண்ண தெரிஞ்சவங்க தான் இந்த உலகத்தோட பெரிய பணக்காரர்களா இருக்காங்க. அண்ட் இன்வெஸ்டர்ஸ். இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு பிளான் ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கோம், எல்லாருக்கும் ஒரு பிளான் பி கண்டிப்பா வேணும் லைஃப்ல அப்படின்னு நான் எப்பவுமே சொல்வேன். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்?
இன்னைக்கு பிசினஸ் அப்படின்னு நினைச்சாலே நம்மளாம் என்ன சொல்லுவோம்? ஒரு இன்வெஸ்ட்மென்ட் இருக்குங்க. அதுக்கு பயப்படுறோம் நெறைய பேரு. நெறைய ஐடியாலாம் வேணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் கைட் பண்றதுக்கு இருக்கணும் அப்படின்னு தான் நெறைய பிசினஸ்மேன் இன்னைக்கு பிசினஸ் தொடங்குறது கூட யோசிக்கிறோம் இல்லையா? பட் நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பிசினஸ் தான். ஆனா கண்டிப்பா சொல்றேன் இதுக்கு இன்வெஸ்ட்மென்ட் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்ல, இங்க விக்கணும், சேல் பண்ணணும் அப்படின்ற மாரி எந்த விஷயமும் இல்ல. அதே மாதிரி இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு. சிஸ்டத்தின் அடிப்படையில போகும்போது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய குரோத் நோக்கி போவீங்க. அந்த ஷூரிட்டிய நான் குடுக்குறேன். சோ ஒரு அற்புதமான விஷயத்துக்கு வந்திருக்கீங்கன்னு இந்த மீட்டிங் முடியும்போது புரிஞ்சுப்பீங்க. ஃபிரெண்ட்ஸ், இத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இண்டஸ்ட்ரி என்ன? இந்த இண்டஸ்ட்ரியில எவ்வளவு பெரிய பணம் இருக்கு அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஃபிரெண்ட்ஸ், இன்னைக்கு உலகத்துல நம்ம வாங்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷனல் சேல்ஸ் எப்படி நடந்துட்டு இருக்கு? நம்ம இன்னைக்கு எல்லாரும் குளிக்கிற சோப் ஒரு ரூ. 40 குடுத்து வாங்குவோமா? இந்த ரூ. 40 குடுத்து வாங்குற சோப்போட உண்மையான தயாரிக்கல விலை என்னன்னு நெனச்சுட்டு இருக்கீங்க? ரூ. 4 தான். இப்ப மீதி இருக்கிற பணம் யாருக்கெல்லாம் போயிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மென்ட். ஒரு அட்வர்டைஸ்மென்ட் எடுக்குறாங்கன்னா, அட்வர்டைஸ்மென்ட் எடுக்கிறவங்க, அதுல நடிக்கிறவங்க, அத எடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அத போடக்கூடிய மீடியா இவங்களுக்கெல்லாம் மேஜரா ஒரு ரூ. 25 போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட், லோக்கல் டீலர், சப் டீலர், ஹோல்சேலர், ரீட்டெய்லர் இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரூ. 11 போயிட்டு இருக்கு. நமக்கு கையில கிடைக்கும்போது ரூ. 40 கிடைக்குது. நம்ம நினைப்போம், சரி இந்த ஹோல்சேலருக்குலாம் போறது ஓகே தாங்க. அவங்க குடோன் வச்சாங்க, கொண்டு போய் சப்ளை பண்ணாங்க. சம்பந்தமே இல்லாத ஒரு கூட்டத்துக்கு ஒரு ரூ. 25 போயிட்டு இருக்கு. அப்ப நாம என்ன நினைப்போம்னா, ஒரு சோப்புக்கு ரூ. 25 பெரிய பணமா மேடம்? அப்படிதான் நினைக்கிறீங்க. ஜல்லிக்கட்டுல எல்லாரும் நின்னு மட்டும் சொன்னல இந்தியன் ப்ராடக்ட்ட வாங்கணும். அப்பதான் இந்தியா ரிச் ஆகும்னு. இந்த 1% மக்களுக்கே கோடிக்கணக்கான பணம் போச்சுன்னா, நம்ம தனிமனித பொருளாதாரம் மாற நம்மகிட்ட என்னங்க வாய்ப்பு இருக்கு? அப்ப எப்படி நம்ம ரிச் ஆவோம்? அப்ப எப்படி நாடு ரிச் ஆகும்? அப்ப ரூ. 25 ஒரு சோப்புக்கு பாக்காதீங்க. இன்னைக்கு இந்தியால 132 கோடி மக்கள் இருக்கோம். அப்ப 132 கோடி மக்கள் கிட்ட இருந்து ரூ. 25 போச்சுன்னா, எத்தன கோடி பணங்க? அரவுண்ட் 3000 crore. ஒரு சோப்புக்கு மட்டும் தாங்க நான் கணக்கு சொல்லியிருக்கேன். அப்ப இந்தியால நடக்கிற எவ்வளவு பொருள் எஃப்எம்சிஜின்னு சொல்லுவாங்க. டெய்லி உண்டு கழியிற பொருட்கள். அப்ப இதுல எத்தனை கோடி பணம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. சோ அப்ப டைரக்ட் செல்லிங் கம்யூனிட்டி காமர்ஸ் பிசினஸ்னா என்ன? ரெஃபரல் மார்க்கெட்டிங் பிசினஸ்னா என்ன? ஃபிரெண்ட்ஸ், இங்கேயும் மேனுஃபேக்சர் ஆகுது. பட் இங்க மேனுஃபேக்சர் காஸ்ட் அப்படின்னு ரூ. 15 போட்டிருக்கேன். இதுல என்னெல்லாம் அடங்கும் அப்படின்னா, முதல்ல பொருள ரூ. 4 இவங்க தயாரிக்கல. ஒரு ரூ. 6 தயாரிக்கிறாங்க. ஏன்னா குவாலிட்டி அப்படின்றது கண்டிப்பா வேணும். ஏன்னா நம்ம போய் சொல்ல போறோம் இல்லையா? நம்மலாம் மிஸ்டர் ஆவரேஜ் தான். சோ அப்ப நம்ம யூஸ் பண்ணா நம்ம ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். அப்ப குவாலிட்டியா ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டியா, இன்டர்நேஷனல் குவாலிட்டியா குடுத்துட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய பணம் இருக்குல்ல, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா என்னெல்லாம் வேணுங்க? நான் சொன்னேன். இன்வெஸ்ட்மென்ட், இன்னோவேஷன், டாக்ஸேஷன், ஜிஎஸ்டி, டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக், அதுக்கப்புறம் லேபர், கரண்ட் பில் அது இது. அது அத்தன விஷயமே இந்த பணத்துக்குள்ள பாத்துக்கிறாங்க. அப்ப மீதி இருக்கக்கூடிய இந்த விளம்பரதாரருக்கு குடுக்கக்கூடிய இந்த கோடிக்கணக்கான பணம் இருக்கு இல்லையா? அத 2 சாய்ஸா பிரிக்கிறாங்க. ஒண்ணு, நீங்க ஒரு கன்சியூமராவே வாழ்நாள் முழுக்க உங்களோட லாபத்த எடுத்துக்கலாம். இதுவரைக்கும் ஒரு கன்சியூமரா இந்த உலகத்துல யாரும் பணம் குடுக்கல. 2வது, என் வாழ்க்கை மாறணும். குரோத் மென்டாலிட்டி உள்ளவங்க. எனக்குன்னு, என் குழந்தைங்களுக்கு, என் ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு விஷயத்த பெருசா பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இது பிசினஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு பிசினஸா எடுத்துக்கலாம். சரி. இப்ப நீங்க இந்த தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த நிறுவனத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெஸ்டீஜ். இது ஒரு இந்தியனோட பெரிய முயற்சிங்க. அதாவது இன் யுவர் சக்சஸ் லைஸ் அவர் சக்சஸ்ன்னு சொல்லுவோம். கீழ இருக்கவங்களோட வெற்றியின் மூலமா தான் எங்களோட வெற்றி அப்படின்றத இதோட தாரக மந்திரம். விஷ் யூ வெல்த் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த வெல்த்ன்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா இங்க? ஆரோக்கியத்தின் மூலமாக செல்வம் அப்படின்றதா இதோட அர்த்தம். இவங்க தான் எங்களோட எம்டி மிஸ்டர் கௌதம் பாலி. இவங்க 30 வருடம் இந்த துறையில ஆழ்ந்த அனுபவம் உள்ளவங்க. Pfizerல 15 வருஷம் ஹெட்டா இருந்தாங்க. எல்கின், இந்துஸ்தான் லிவர் நெறைய கம்பெனியோட ஹெல்த் அட்வைசரா இருந்தாங்க. தன்னோட 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தன்னோட சொந்த நிறுவனமா வெஸ்டீஜ ஸ்டார்ட் பண்ணாரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப சாதாரணமா எல்லாரும் பார்த்தாங்க. என்ன ஒரு இந்தியன் ஆரம்பிக்கிறார் அப்படித்தானே பார்ப்போம். ஆனா இன்னைக்கு 16 வருடங்கள கடந்து எப்படி வளர்ந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்னும் இவங்களோட 2 பேர் இருக்காங்க. மிஸ்டர் தீபக் அண்ட் மிஸ்டர் கன்வர்சர். இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீபக் சார் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில ரொம்ப எக்ஸ்பெர்ட். கன்வர்சர் ஐடி இண்டஸ்ட்ரியில ரொம்ப எக்ஸ்பெர்ட். உலகத்தையே ஆள்றது இந்தியனோட மூளை தானே. இந்த 3 இந்திய மூளை சேர்ந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்த உருவாக்கியிருக்கு. ரொம்ப சாதாரணமா 6 டிஸ்ட்ரிபியூட்டரோட ஆரம்பிச்ச இந்த கம்பெனி இன்னைக்கு 2 கோடி டிஸ்ட்ரிபியூட்டர் நோக்கி போயிருக்காங்க. ஃபிரெண்ட்ஸ், 2 கோடி பேர் அப்படின்றது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? ஃபிரெண்ட்ஸ், இந்த உலகத்திலேயே தன்னோட நிறுவனத்துல தன்னோட நாட்டோட 1% யாருமே டிஸ்ட்ரிபியூட்டரா வைக்கல. இவ்வளவு பெரிய பாப்புலேஷன் கண்ட்ரில தன் நாட்டோட 1.5% பாப்புலேஷனை டிஸ்ட்ரிபியூட்டரா வச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய பலம்ன்றது பின்னாடி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். 2 ஆபீஸோட ஆரம்பிச்ச இந்த நிறுவனத்துல இன்னைக்கு 70 கோடியில சொந்தமா நமக்கு ஆபீஸ் இருக்கு. 50க்கும் மேல பிரான்ச் ஆபீசஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல 3000க்கும் மேல டிஸ்ட்ரிபியூட்டர் சென்டர்ஸ் இருக்கு. 10 ப்ராடக்ட்டோட ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு 14 கேட்டகரியில 300க்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்தியால ஸ்டார்ட் பண்ண இந்த நிறுவனம் இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு அடியெடுத்து வைத்த முதல் நிறுவனம். இன்னைக்கு வந்தீங்கன்னா
துபாய், நேபாள், பஹ்ரைன், கானா, பங்களாதேஷ், சவுதி அரேபியா, ஓமன், தாய்லாந்து அப்படின்னு பல நாடுகளுக்கு விஸ்தரிச்சு போயிட்டு இருக்காங்க. முக்கியமா துபாய் மாதிரி நாடுகள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ற கண்ட்ரி. அவங்க கூட வெஸ்டீஜ தங்களோட ஃபவுண்டர் மெம்பரா எடுத்திருக்காங்க. அப்படின்னு ஒரு இந்தியனுக்கு கிடைச்ச பெருமையா இல்லையா? இவங்களோட growth rate ஸ்டார்ட் பண்ணும்போது 5 கோடி ரூபாய்ல தொடங்குற கம்பெனிங்க நெக்ஸ்ட் இயரே 100% வளர்ந்திருக்காங்க. அப்படியே கண்டினியூ growth அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 2300 கோடி சிஏஜிஆர் பாத்தீங்கன்னா காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட்ல போயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் கூட 79%. இப்ப இருக்கக்கூடிய இந்திய பொருளாதார சூழ்நிலையில ஒரு நிறுவனம் லாஸ்ட் இயர் நடந்த டர்ன் ஓவர் இந்த வருஷம் பண்ணாலே பெரிய விஷயங்க. 79% அன்இமேஜினபிள் growth இல்லையா? அது இல்லாம குளோபல் இந்த உலகத்தின் தலை சிறந்த 100 நிறுவனங்கள்ல போன வருஷம் 63வது இடத்துல இருந்த நிறுவனம் இந்த வருஷம் 30வது இடத்துல இருக்கு. இது சாதாரண வளர்ச்சி இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு இந்தியனுக்கு கிடைச்ச பெரிய பெருமை. நம்பர் 1 பிளேஸ்க்கு போறதுக்கான மிகப்பெரிய முயற்சி எடுத்து போயிட்டு இருக்கோம். இந்தியால என்ன வேணா பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்டர்நேஷனலா போனோம்னா சாதாரணமா போயிட முடியாது. இப்ப உலக தரம் வாய்ந்த அத்தனை சர்டிபிகேட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன் அண்ட் அவார்ட்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். குட் மேனுஃபேக்சர் பிராக்டிஸ் WHO கொடுக்கப்பட்டிருக்கு. யுஎஸ் ஸ்டாண்டர்ட் FDAல இருந்து அதே மாதிரி துபாய் அரசாங்கத்தோட முனிசிபாலிட்டி சீல்ல இருந்து அட்மையர் பிராண்ட் ஆஃப் இந்தியால இருந்து அத்தனை விதமான சர்டிபிகேட்ஸுமே இன்னைக்கு வெஸ்டீஜுக்கு இருக்கு. இவங்களோட கார்பரேட்க்கு என்ன மாதிரி அவார்ட் வாங்கியிருக்காங்க? ஐபிஎஸ்சி கார்பரேட் அவார்ட்ல இருந்து சர்டிஃபைட் ஆஸ் அ கிரேட் பிளேஸ் டு ஒர்க்ல இருந்து நேஷனல் பெஸ்ட் எம்ப்ளாயர் அவார்ட்ல இருந்து கார்பரேட் கான அத்தனை அவார்ட்ஸுமே இந்த கம்பெனி வாங்கியிருக்காங்க. த பெஸ்ட் நியூட்ராசிட்டிக்கல் கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ், த பெஸ்ட் பார்மாசிட்டிக்கல் கம்பெனி யார் வேணாலும் அவார்ட் வாங்கலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியத்தை ஒரு இயற்கையான முறையில கொண்டு போறதுக்கான ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கும் அப்படின்னா த பெஸ்ட் நியூட்ராசிட்டிக்கல் எல்லாரும் அவார்ட் வாங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு ஃபார்மாலிட்டி இருக்கு. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பெஸ்ட் நியூட்ராசிட்டிக்கல் கம்பெனின்னு 2 வருஷத்துக்கான அவார்டும் இந்த நிறுவனம் தான் வாங்கியிருக்குன்றது சாதாரண விஷயம் இல்ல. சொந்தமா மேனுஃபேக்சர் யூனிட் இருக்கு. 20 நாடுகளுக்கு சப்ளை பண்ண இப்பவே நம்ம கிட்ட 3 யூனிட் 75,000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு. இன்னொரு யூனிட் இப்ப 60,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஓபன் பண்ணிருக்காங்க. அது இல்லாம R&D ரஷ்யா வரைக்கும் இருக்கு. இந்தியால என்ன வேணா பண்ணலாம். இன்டர்நேஷனலா போனோம்னா R&D இன்டர்நேஷனலா இருக்கணும் இல்லையா? ப்ராடக்ட்டோட ஓவர்வியூ. நான் ஒரு சோப்புக்கே எவ்வளவு பணம்னு சொன்னீங்க. இவ்ளோ கேட்டகரி இருக்கு. ஹெல்த் கேர், பர்சனல் கேர், ஓரல் கேர், ஹெல்த் ஃபுட், அக்ரி ப்ராடக்ட், ஆயுர்வேதா, மென் க்ரூமிங், பிரீமியம் ஸ்கின் கேர், கலர் காஸ்மெட்டிக், ஹோம் கேர், உமன் ஹைஜீன், ஷார்ப்போட ஒரு ஆத்தரைஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா அதுல வந்து ஏர் பியூரிஃபையர், வாட்டர் பியூரிஃபையர் அண்ட் வெஹிக்கிள் கேரும் இருக்கு. இதெல்லாம் எப்படி கொடுத்திருக்காங்க? ஹெல்த் கேர் ப்ராடக்ட்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லுலார் நரிஷ்மென்ட் தெரபி அப்படின்னா என்னங்க? ஒரு மனுஷனுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நோய் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கிறது. நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு குடுக்கறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தெரபி அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம குடுக்கக்கூடிய தெரபின்றது என்ன? ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட தாத்தா பாட்டிலாம் நமக்கு நெறைய விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்டின்னா, காலையில எழுந்த உடனே துளசி சாப்பிடு, சீம்பால் எடுத்துக்கோ, இத எடுத்துக்கோ, அத எடுத்துக்கோ அப்படின்னு உணவே மருந்து அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள வந்து பாத்தீங்கன்னா, நம்பலாம் பண்ணிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு வந்து சொல்றதுக்கு நமக்கு பாட்டி தாத்தாவும் இல்ல. கேட்கறதுக்கு நம்மளும் ரெடியா இல்லன்னு நெனைக்கிறேன். சோ இது என்னன்னா, நம்ம முன்னோர்களும், சித்தர்களும் எழுதி வைத்த குறிப்புகள் தான் இது எல்லாமே. நம்மளோட பாரம்பரியங்கள இன்னைக்கு டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி நம்ம முன்னோர்கள் எழுதி வச்ச ஒரு மிகப்பெரிய விஷயத்தோட குடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் தான் இந்த செல்லுலார் நரிஷ்மென்ட் தெரபி. நம்ம உடம்பு முழுக்க 63,000 ட்ரில்லியன் செல்லால ஆயிருக்கு. அப்ப செல் லெவலுக்கு போய் ஒர்க் பண்றதுக்கான ஒரு அற்புதமான ப்ராடக்ட்ஸ் இங்க இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பார்க்கக்கூடியது ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் இம்யூனிட்டி பூஸ்ட். இன்னைக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பத்தி நான் சொல்லணுமா? நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது எல்லாருக்கும் இன்னைக்கு கொரோனா வந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சிருக்கு. ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க? நீங்க வந்து கொரோனாவோட வாழ கத்துக்கங்க அப்படின்றாங்க. அப்ப நம்ம இம்யூனிட்டிய பூஸ்ட் பண்ணா மட்டும் தானே அதோட வாழ முடியும். அப்ப இம்யூனிட்டிய பூஸ்ட் பண்றதுக்கு அற்புதமான பொருட்கள் இருக்கு. இதுல முதல்ல பொருள் பாத்தீங்கன்னா ஸ்பைருலினா. இது ஒரு வகையான சுருள் பாசி. எங்க ஒரு மனிதனுக்கு உடலுக்கு தேவையான 59 விதமான நியூட்ரிஷன் இதுல இருக்குங்க. ஒரு 59 விதமான சத்துக்கள் வேணும். என்னெல்லாம் சாப்பிடலாம்? எவ்வளவு பால், எவ்வளவு வெஜிடபிள், எவ்வளவு ஃப்ரூட், எவ்வளவு மீட், எவ்வளவு தானியங்கள், எவ்வளவு கீரை சாப்பிட முடியுமா? அப்படியே சாப்பிட்டாலும் எல்லாம் ஹைபிரிட் உலகம். உங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா? ஆனா ஸ்பைருலினால இதெல்லாம் இருக்குன்னு நான் சொல்லல. நாசாவோட ரிப்போர்ட் சொல்லுது. ஏன்னா ஸ்பேஸ் போறவங்க கொண்டு போற ஃபுட்ல 88% ஸ்பைருலினா தான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. யுஎஸ் ஸ்டாண்டர்ட் எப்படியே என்ன சொல்லுதுன்னா உலகத்தோட அதிசயமான உணவுப்பா, நாளைக்கு மனிதர்களுக்கான உணவா இதை தான் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் கூட நம்ம ஊர்ல 2 கேள்வி கேட்பாங்க. மேடம் நாங்க தான் சாப்பாடு சாப்பிடுறோமே, எங்களுக்கு எதுக்கு ஸ்பைருலினா? சாப்பாடு சாப்பிடுறீங்க, சாப்பாடுல என்னங்க இருக்கு? இன்னைக்கு எல்லாம் ஹைபிரிட். அப்ப அந்த ஹைபிரிட்டான விஷயங்கள் என்ன இருக்கும்? சத்துக்களுக்கா சாப்பாடு சாப்பிடுறோம்? ருசிக்கும் பசிக்கும் தானே சாப்பிடுறோம். அப்ப சத்துக்கான சாப்பாடு ஒண்ணு வேணுமா? அப்ப அந்த சத்துக்கான சாப்பாடு தான் இது. 2வது ஒரு கேள்வி கேட்பாங்க. சைடு எஃபெக்ட்ஸ்லாம் ஏதாவது வருமா மேடம் அப்படின்னு.
ஃப்ரெண்ட்ஸ், இந்தியால சாப்பிடுற எதுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வராதுன்னு எனக்கு சொல்லுங்களேன் ஃபர்ஸ்ட். காலைல சாப்பிடுற பால்ல தொடங்கி சர்க்கரையில இருந்து நைட் சாப்பிடுற ஃபாஸ்ட் ஃபுட் வரைக்கும் எல்லாத்துக்கும் சைட் எஃபெக்ட்ஸ் வரும். ஆனா நல்லதுன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். அதுக்கு தான் நம்ம எல்லாம் நெறைய கேள்வி கேட்கிறோம். ஏன்னா அறியாமை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட முதல் நோய். வேர்க்கடலைய தப்பா பார்க்கிறோம். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு தயாரிக்கிற சாக்லேட்ல உலகம் ஃபுல்லா அதுதான். நான் நெல்லிக்காவ வந்து பாத்தீங்கன்னா லண்டன்ல போய் பார்க்கிறேன் ஷோவா. ஆப்பிள கீழ கொட்டி வச்சிருக்கான். நெல்லிக்காவ 16 ஆப்பிளுக்கு சமம் உலகத்திலேயே எக்ஸலன்ட்டான ஒரு ஃப்ரூட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல அத மார்க்கெட்ல இன்னைக்கும் கூறு கட்டி தான் விக்கிறோம். ஆப்பிள தான் ஷோவா மேல வச்சிருக்கோம். அதே மாரி நான் ஆஸ்திரேலியா போயிருந்தப்போ பழைய சாதம் தான் ஸ்பெஷல் டிஷ். இன்னைக்கு நம்ம சளி பிடிக்கும்ன்றான். அவன் அடிக்கிற குளிருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தரும்னு சொல்றான். அதெல்லாம் சொன்னா புரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்பைரலாவ நீங்க இன்டேக் பண்ணுங்க. உங்க உடம்புக்குள்ள ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகும்ல. அந்த எனர்ஜிய நீங்க ஃபீல் பண்ணா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு குடுக்காதீங்க. உங்க குடும்பத்த நீங்க முதல்ல ஆரோக்கியமா வச்சுக்கங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பேஷன் இருக்கு. அந்த பேஷன ஃபுல்ஃபில் பண்ண முதல்ல நீங்க ஆரோக்கியமா இருக்கணுமா இல்லையா? கடைசி நாட்கள் வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கிற ஒரு மனிதனால தான வாழ்க்கையில நினைக்கிற அத்தனை விஷயங்களையும் சாதிக்க முடியும். அப்ப ஆரோக்கியம்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா பீட்டா கரோட்டின் கேரட்ட விட இதுல 25 மடங்கு அதிகமா இருக்கிறதுனால கேன்சரே வராது. இதுல ஜிங்க் இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஆலுவேரா, சோத்துக்கத்தாழை எல்லாருக்கும் தெரியும். நொனாக்காய், நொனாப்பழம்னு சொல்லுவாங்க. இதுல ஜீரோனைன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. செல்ல ரீஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். ஆம்லா, நான் சொல்லிட்டேன் ஆம்லா பத்தி. அதே மாதிரி கொலஸ்ட்ரம். மாடு கண்ணு போட்டு ஒரு 6 மணி நேரத்துல இருக்கிற சீம்பால். இன்னைக்கு இது ரொம்ப மஸ்ட்டுங்க. ஏன்னா இது வஜ்ரம் பாஞ்ச உடம்பாக்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா இந்த குழந்தைகள் வீட்ல இருக்காங்கன்னா, இது குடுக்கும்போது அவங்களுக்கு அபரிவிதமான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். சோ அதனால ஒரு அற்புதமான ப்ராடக்ட் இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கார்டியோ கேர். இன்னைக்கு ஒரு பக்கம் கொரோனா, ஒரு பக்கம் ஹார்ட் அட்டாக்ல இறக்குறவங்க நெறைய பேர். அப்ப இங்க இருக்கிற பொருட்கள்லாம் என்ன? எல்-அர்ஜினைன்றது 1998ல நோபல் பரிசுக்காக நாமினேட் பண்ணப்பட்ட ப்ராடக்ட். இது என்ன செய்யும்? எல்லா டாக்டருக்கும் தெரியுங்க. உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பிளட்ட ஃப்ளோ பண்ணிடும். அதனால என்ன நடக்கும்? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக் அதாவது இதய சம்பந்தமா எங்க பிளாக் இருந்தாலும் கிளியர் ஆயிடும். ஒரு பிரதரா சொல்லலாம் செக்ஸுவல் ஃபங்ஷன் இல்லாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, ஆண்மை குறைபாடு இருக்கவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான ரெமெடி. அதே மாரி ஃபிளாக்ஸீட் ஆயில். இன்னைக்கு ஒமேகா 3 ரிச்சா இருக்கிறதுனால கொலஸ்ட்ரால் இருக்காது. கோஎன்சைம் Q10 இது நம்ம செல்லுக்கெல்லாம் ஒரு எனர்ஜி பூஸ்டர்ன்னு சொல்லணும். இது நம்ம உடம்புல இருக்க என்சைம் தான் குறையறதுனால தான் நோய் வருது. கோகனட் ஆயில் இத பத்தி எல்லாருக்கும் தெரியும். அதே மாரி கிளைசிமிக் ஹெல்த். டயபெட்டிக் அப்படின்றது ஒரு குறைபாடு தான், நோய் இல்ல. ஆனா இன்னைக்கு எல்லாம் இந்தியால அத பெரிய நோயா பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீம் அந்த காலத்துல வேப்பிலைய சொல்லி சாமின்னு சொன்னதுக்கெல்லாம் ரீசன் என்னங்க? ஒரு வேப்ப மரம் வீட்ல இருந்தா அவ்வளவு மருந்துங்க. வேப்ப எண்ணெய கரெக்ட்டா ஜெல்லாக்கி குடுத்துருக்காங்க. இது எடுக்கும்போது என்ன ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் நார்மலா இருக்கு உங்களுக்கு. பட் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இத எடுக்கும்போது கசப்பு தன்மை அதிகமா போறதுனால டயபெட்டிக் கண்ட்ரோல்ல வரும். அதே மாரி ஸ்டிவியா, சீனி துளசின்னு சொல்லுவாங்க. கரும்ப விட 300 மடங்கு இனிப்பா ஒரு துளசிங்க. இது சுகர் ஃப்ரீயா நம்ம யூஸ் பண்ணும்போது, இனிப்பு உங்களோட காஃபிக்கு, டீக்கு கிடைச்சிரும். ஆனா உடம்புக்குள்ள சுகர் கன்டென்ட் போகாது. இன்சுலின் சுரக்கவும் சப்போர்ட் பண்ணுது. அதே மாரி ஜாயின் அண்ட் போன் ஹெல்த். ஃபிரெண்ட்ஸ் இன்னைக்கு 40 வயசு ஆனாலே எல்லாருக்கும் முட்டு வலிக்குது. டாக்டர் கிட்ட போனா உங்க ஜவ்வெல்லாம் கரைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. இந்த சைனோவில் ஃப்ளூயிட் அப்படின்ற திரவம் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல சுரக்கிறது கம்மியாகும் போது தான் நமக்கு நீ பெயின் வருது. இந்த குளுக்கோசைம்ன்றது என்னன்னா, இயற்கையா முத்து எடுக்கிற சிப்பில இருந்து எடுக்கக்கூடிய ஒரு என்சைம். இத எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சைனோவில் ஃப்ளூயிட் சுரக்க ஆரம்பிக்குது. அதனால அந்த லூப்ரிகேஷனால முட்டு வலி குறையுது. அதே மாரி கால்சியம். அந்த காலத்துல எல்லாம் 5 மணிக்கு எந்திச்சு வாசல் பெருக்குங்க. வயசுக்கு வந்த பொண்ணுனா தீட்டுன்னு திண்ணையில படுக்க வச்சாங்களா? இதுக்கெல்லாம் சயின்ஸ் இருக்கு ஃபிரெண்ட்ஸ். ஒரு பொண்ணு விட்டமின் D3 கிரகிச்சு வீட்டுக்குள்ள அடிச்ச சுண்ணாம்ப கிரகிச்சா. அதனால அவளுக்கு பேக் பெயின்லாம் வரல. இன்னைக்கு சூரியனும் இல்ல, சுண்ணாம்பும் இல்ல. ஆனா பேக் பெயின் இருக்கா? அதே மாரி கொலாஜின். இது ஒரு நேச்சுரல் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இமிடியேட்டா எனக்கு பெயின் இருக்கு, ரிலீவ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆனவங்க, நடக்க முடியாதவங்களுக்குலாம் ரொம்ப எக்ஸலென்ட்டா ரெமெடி குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட். ஃபிட்னஸ் அண்ட் டயட். ஃபிரெண்ட்ஸ் இந்த கொரோனாக்கு அப்புறம் நெறைய பேருக்கு இது தேவைப்படும்னு நெனைக்கிறேன். சோ இதுல ஷேக் இருக்கு, வெஸ்லிம் டீ இருக்கு, புரோட்டீன் பவுடர் இருக்கு, கேப்சூல் இருக்கு. டிடாக்ஸ் அண்ட் ரீஜெனரேஷன். கழிவிறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்புட் இன்னைக்கு எல்லாரும் பயங்கரமா குடுக்குறோம். அவுட்புட்டுங்க. ஒரு மனிதனோட அவுட்புட் கரெக்ட்டா இருந்தாலே அந்த எந்த நோயும் வராதுல்ல. இல்ல ஃபுட் பேட்சஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்ல அக்குப்ரெஷர் மூலமா நைட் ஒரு பேட்ச ஒட்டுவீங்க. காலையில பார்க்கும்போது கொழ கொழன்னு ஒரு ஸ்மெல்லோட நம்ம உடம்புல இருக்க ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள உறிஞ்சி எடுக்கும். அற்புதமான சயின்ஸ் இது. கேனோடர்மா 150 வருஷம் பட்டு போன மரத்துல விளையக்கூடிய ஒரு சிகப்பு கலர் மஷ்ரூம்ங்க இது. இது உடம்ப ஸ்கேன் பண்ணி என்ன பிரச்சனையோ கண்டுபிடிச்சு குணப்படுத்தும். கேன்சருக்கு இது ஒரு எதிரி. ஃபைபர் இருக்கு, ஐசோபோட் கேப்சூல் இருக்கு. மஞ்சள் பத்தி நான் சொல்ல வேண்டாம்னு நெனைக்கிறேன். வுமன் ஹெல்த். எல்லா பெண்களுக்கும் இன்னைக்கு ஆரோக்கியம்ன்றது ரொம்ப முக்கியங்க. ஒவ்வொரு பெண்ணும் இந்த வீட்டோட ஒரு முக்கியமானவள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க படுத்துட்டாங்கன்னா இன்னைக்கு எதுவுமே இல்ல. சோ அப்போ ஷதாவரி மேக்ஸ் கர்ப்பப்பை சம்பந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. அயன் அண்ட் ஃபோலிக் பிளஸ் 96% பெண்களுக்கு நீங்க ரத்த சோகை தான் இருக்கு. அதே மாதிரி ஹேர், ஸ்கின், நெயில் எல்லா பெண்ணுக்கும் ஹேர் நல்லா இருக்கணும், ஸ்கின் நல்லா இருக்கணும். அதுக்கான கேப்சூலும் இருக்கு. அதே மாதிரி கிரான்பெரி. யூடிஐ இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனை முற்றிலுமா சரி பண்றதுக்கான ஒரு அற்புதமான ப்ராடக்ட்.
வெஸ்டீஜோட பிரைம். இந்த ப்ராடக்ட் எல்லாமே இந்தியால நம்ம மட்டும் தான் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம்ன்ற ரொம்ப பெருமை வெஸ்டீஜ்க்கு இருக்கு. krill ஆயில் அண்டார்டிகா ஓஷன்ல 30,000 அடிக்கு கீழ வாழக்கூடிய ஒரு சின்ன உயிரினம். இதுல மட்டும் தாங்க பாஸ்போலிபிட்ஸோட ஒமேகா 3 இருக்கு. நம்ம செல்லுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சுவர் தான் பாஸ்போலிபிட்ஸ். அப்ப பாஸ்போலிபிட்ஸோட ஒமேகா 3 இருக்கிறதுனால ஒரு மனிதனோட உச்சந்தலை, அதாவது அவனோட பிரெயின் ஃபங்க்ஷன், ஐ ஃபங்க்ஷன், ஹார்ட் ஃபங்க்ஷன், செக்ஸுவல் ஃபங்க்ஷன் அண்ட் ஜாயின் அண்ட் போன் ஃபங்க்ஷன் இது எல்லாமே பக்காவா மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தான் krill ஆயில். அதே மாதிரி மெட்டாமைண்ட். இன்னைக்கு குழந்தைங்க படிச்சது எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. நிறைய பேருக்கு ஒரு ஏஜ் போகும்போது நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம மறக்கிறோம். சோ இப்போ நம்ம மைண்டுக்கு தேவை, மூளைக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் கொடுக்கக்கூடியது இந்த மெட்டாமைண்ட். அதே மாதிரி காம்பயாட்டிக்ஸ் நமக்கு தேவையான நியூட்ரிஷனை இமீடியட்டா நம்ம உடம்புக்கு அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கும், நம்ம உடம்புல நல்ல பாக்டீரியாவோட வளர்ச்சி அதிகப்படுத்துறதுக்கான ஃபுட்டும் இதுல இருக்கு. அதே மாதிரி சீபக்தூன். இதுல மட்டும் தாங்க ஒமேகா 7 அப்படின்ற ஒரு விஷயம் உலகத்துல இதுலதான் இருக்கு. சோ இது ஒரு அற்புதமான ஸ்கின்னுக்கான ஒரு எக்ஸலண்டான ப்ராடக்ட் இது. சோ அதுக்கப்புறம் ஆயுஷ் சாந்தி, ஆயுர்வேதம். நம்மளுக்கு மறைக்கப்பட்ட ஒரு சயின்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எல்லாம் அலோபதின்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். அலோபதி நமக்கு தீர்வா? எல்லாம் கிட்னி தானே ஃபெயிலியர் ஆகுறாங்க. அப்ப ஆயுர்வேதம்ன்றது என்ன? இது உணவு பிளஸ் மருந்து ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் ஒரு ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் வராரு. டப்புன்னு அவருக்கு ஆந்திரா மெஸ்ல சாப்பிட குடுத்தா என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா பழகணும். நம்ம அலோபதிக்கு அப்படிதான் பழகி வச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா ஆயுர்வேதாக்கு பழகணும். நீங்க டயபெட்டிக் பேஷண்டா உங்களோட மெடிசினோடவே இந்த ஆயுர்வேதா ப்ராடக்ட் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட டயபெட்டிக் கண்ட்ரோல்ல வரும். ஒரு ஸ்டேஜ்ல உங்க இன்சுலின், உங்க டேப்லெட் எல்லாம் ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு இயற்கையான முறையில உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பழைய மாதிரி நீங்க மெயின்டைன் பண்றதுக்கு அற்புதமான ப்ராடக்ட்ஸ் தான் இந்த ஆயுஷாந்தே ப்ராடக்ட்ஸ். இதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா வாட்டர் பியூரிஃபயர். குடிக்கிற தண்ணி நல்லா இருக்கணும் இல்லையா? அதுக்கு 99.9% பியூர் வாட்டர் குடுக்கறதுக்கான ஏஎஃப் டிஸ்ட்ராப்டர்ன்ற ஒரு யுஎஸ் டெக்னாலஜியோட ஒரு இந்தியனோட பெரிய ஒரு மார்க்கெட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் தான் இந்த ஏர் பியூரிஃபயர். அதுக்கப்புறம் வாட்டர் பிக்சர் இருக்கு. இந்த முனிசிபாலிட்டி வாட்டர்லாம் இருக்கும். நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் குடிப்பாங்க இல்லையா? அத கூட சுத்தமா குடிச்சுக்கிறதுக்கு ₹3000 கூட நம்ம கிட்ட 7 விதமான ஃபில்டரோட இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஃபில்டரும் இருக்கு. ஷார்ப்போட ஏர் பியூரிஃபயர். இனி கண்டிப்பா இது எல்லாருக்கும் தேவைன்னு சொல்வேன். ஏன்னா உங்க வீட்ல ஆடம்பரமா நெறைய பொருள் இருக்கு. அந்த ஒவ்வொரு பொருள்ல இருந்தும் என்னென்ன ஆக்சைடு வெளியாகுதுன்னு நான் ஒரு லிஸ்ட் குடுத்தேன்னா நீங்க பயந்துருவீங்க. நீங்க யூஸ் பண்ற ஏசில குளோரோஃப்ளோரோ கார்பன் வருது. நீங்க யூஸ் பண்ற டிவில சிலிக்கோ டை ஆக்சைடு வருது. அந்த மாரி நீங்க ₹30 தக்காளி கடை கூட ₹30,000 ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருக்கீங்க. நல்ல சோஃபா செட் போட்டிருக்கீங்க. நல்ல வீட்டு இன்டீரியர் பண்ணிருக்கீங்க. ஆர்டிபிஷியல் லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். கெமிக்கல் இன்டீரியர்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்க வீட்ல சுத்தி சுத்தி பாருங்களேன். நீங்க ஆடம்பரமா இருக்க இவ்ளோ பொருள் வச்சிருக்கீங்களே, உங்களோட இன்னைக்கு கொரோனால இருந்து உயிர காப்பாத்திக்க, உங்கள ஹெல்த்தியா வச்சுக்க, உங்கள ஆயுச கூட்ட உங்க வீட்ல ஏதாவது பொருள் இருக்கா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பொருள் தான் இந்த ஷார்ப்போட ஏர் பியூரிஃபயர். இன்னைக்கு எல்லா கிளினிக்கும் டாக்டர்ஸ்க்கு குடுத்துட்டு இருக்கோம். வித்தின் அ செகண்ட்ல ஒரு பேஷண்ட் கிட்ட இருக்க கிருமியை இத அரெஸ்ட் பண்ணணும்னா, நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா இது தேவை ஃபிரெண்ட்ஸ். இது எஸ்பெஷலி ஹோம் நீடுக்காக அண்ட் எஸ்பெஷலி கிளினிக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு அற்புதமான ப்ராடக்ட். அதுக்கப்புறம் ஹெல்தி ஃபுட் இருக்கு. இது லைட் ஹவுஸ் ரைஸ் பிரான் ஆயில். சிகப்பரிசியோட உமியில இருந்து எடுக்கிற எண்ணெங்க ஒரு சொட்டு கூட ஒட்டாது. வீட்லயே ஒரு சொட்டு ஒட்டல. பொங்கலுக்கு அப்ப ஒயிட் வாஷ் பண்ண வேண்டிய வேலை நெறைய கம்மி. ஆனா வயித்துக்கு ஒட்டாதுல்ல. இது WHO ரிப்போர்ட் சொல்லுதுங்க. அமெரிக்கன் நார்த் அசோசியேஷன் சொல்றாங்க. அவங்களோட ஃபார்முலேஷன் படி மனிதர்களால சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய், அற்புதமான எண்ணெய் இன்னைக்கு எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்க ஒரு எண்ணெய். சோ அது மட்டும் இல்ல ஆலிவ் ஆயில் இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் செரல் இருக்கு. சாக்லேட் பார் இருக்கு. ஃப்ரெஷ் அப் ட்ரிங்க் இருக்கு. கேனோ காஃபி இருக்கு. இன்விகோ குழந்தைகளுக்கான DHA மூல வளர்ச்சிக்கான இன்விகோ புரோட்டீன் பவுடர் இருக்கு. லீஃப் டீ. இந்த ஆனிவர்சரி ஆஃபர்ல இந்த டீ வந்து பாத்தீங்கன்னா ₹80க்கு தான் குடுத்திருக்காங்க. அதே மாரி பிரீமியம் காஃபி இருக்கு. அதுக்கப்புறம் ஓரல் கேர். ஓரல் கேர்ல பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு லவங்க எண்ணெய், வேப்பெண்ணெய் கலந்த பேஸ்ட் இருக்கு, பிரஷ் இருக்கு, கேனோ பேஸ்ட் இருக்கு, ஆ மவுத் வாஷ் இருக்கு. ஹேர் கேர், டீப் கிளென்சிங் ஷாம்பு இருக்கு. 3 விதமான ஷாம்பு இருக்கு. அதுக்கப்புறமா கண்டிஷனர் இருக்கு, ஹேர் ஸ்பா இருக்கு, ஹேர் ஆயில் இருக்கு. ஃபேஸ் கேர்ல பாத்தீங்கன்னா, ஃபேஸ் வாஷ் இருக்கு, நைட் கிரீம் இருக்கு, ஃபேஸ் பேக் இருக்கு, ஃபேர்னஸ் கிரீம் இருக்கு. இதெல்லாம் நேச்சுரலா பீட்டா சர்டிபிகேட்டோட இப்ப வந்துகிட்டு இருக்கு. சோ ஒரு அற்புதமான ப்ராடக்ட் நம்ம ஸ்கின்னுக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல வாங்குற பிரைஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட்ஸ். ஃபேஷியல் மசாஜ் கிரீம் இருக்கு, பிபி கிரீம் இருக்கு. இந்த கிளென்சர் அண்ட் டோனர்லாம் அப்படி இருக்குங்க. 0.1% கூட ஆசிட் கிடையாது. டெய்லி யூஸ் பண்ணலாம். அதே மாரி டெய்லி மாய்ஸ்சரைசர் இருக்கு, சன்ஸ்கிரீன் இருக்கு. அதே மாரி பாடிக்கான நிறைய டியூட்ரண்ட் இருக்கு, பாடி டால்க் இருக்கு, ஃபுட் கிரீம் இருக்கு. இன்னைக்கு ஹேண்ட் வாஷ் எல்லாருக்கும் தேவை. ரீஃபில் பேக்கும் வந்துட்டு இருக்கு. சோ அது இல்லாம சூப்பரான சோப் இது. வேம்பு, துளசி, புதினாவோட 78% TFO நம்பர் 1 கிரேட் நம்ம கிட்ட ஒரு சோப் இருக்கு. கம்ப்ளெக்ஷன் பார் இருக்கு, கிரீமி பார் இருக்கு, வெஸ்கேர் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இந்த பெர்ஃப்யூம் ரேஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நெறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பாடி பாலிஷ் இருக்கு, பாடி வாஷ் இருக்கு, கொக்கோ அண்ட் சியா பட்டர் இருக்கு, ஹேண்ட் அண்ட் பாடி லோஷன் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது லேடீஸ்க்கான ப்ராடக்ட்ன்னு பாக்காதீங்க. வுமன் ஹைஜீன்னு போட்டிருக்கோம். கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கும். மேபி மேரேஜ் ஆனவங்களுக்கு 100% உங்களோட மனைவி நீங்க ரொம்ப நேசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் என்ன தெரியுங்களா?
இன்னைக்கு சின்ன பசங்களுக்கு 9 வயசுலயே வயசுக்கு வந்துடுறாங்க. சோ அவங்களுக்கு ஹைஜீனா இருக்க தெரியல. அதனால கர்ப்பப்பையில சின்ன வயசுல இருந்தே ப்ராப்ளம் இருக்கு. தயவு செய்து உங்களுக்கு ஒரு பொம்பள பிள்ளை இருந்தா அந்த குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த இடத்த சுத்தமா வைக்க சொல்லிக் கொடுங்க. ஒரு அப்பாவே இது நம்மளோட கடமை தான். அதே மாதிரி உங்க மனைவி 3 நாள் அந்த பெயின்ல பீரியட்ஸ் டைம்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கிராஃபின் அணையான் அப்படின்ற டெக்னாலஜி இருக்கிறதுனால அந்த பெயினே அவங்களுக்கு இருக்காது. இது அவங்களுக்கு குடுக்குற ஒரு பெரிய கிஃப்ட்டா இருக்கும். அண்ட் பேண்டி லைனர்ஸும் இருக்கு. ஹை வேஸ்ட் ப்ராடக்ட் இருக்கு. வீடு துடைக்க, பாத்திரம் வாஷ் பண்ண, துணி துவைக்க, டாய்லெட் கிளீன் பண்ண அதுக்கான நெறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ட்ரூமேன் ஆண்களுக்கான அற்புதமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த சோப் அப்படி இருக்குங்க. அதே மாதிரி மிஸ்டர் ஆஃப் மில்லன். இது வந்து பாத்தீங்கன்னா கலர் காஸ்மெட்டிக். உலகத்தோட பெரிய மார்க்கெட்டுங்க இது. சோ கலர் காஸ்மெட்டிக்கான அத்தனை ப்ராடக்ட் ஒரு 300+ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸ்கின் ஃபார்முலா 9 ஸ்டெம் செல் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. பிரீமியம் கேட்டகரி ஸ்கின் கேர் வந்து இங்க இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்ரி. மனுஷன் தான் மலடாயிட்டான். மண்ண கூட மலடாக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் வேற எதுவுமே தெரிஞ்சுக்க வேணாம். இந்த ஒரு ப்ராஜெக்ட்ட தெரிஞ்சாலே பெரிய கோடீஸ்வரன் ஆகலாம். ஏன்னா நம்மாழ்வார் ஐயா சொல்ற மாதிரி நம்ம நிலத்த ஆர்கானிக்கா மாத்தி பொன்னா விளையிற பூமியா நம்ம பூமி தாய் நமக்கு நன்றி சொல்ற ஒரு அற்புதமான விஷயம் தான் இந்த அக்ரி ப்ராடக்ட்ஸ். அப்புறம் வெஹிக்கிள் கேர் இருக்கு. இன்னைக்கு வந்து பொல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு வெஹிக்கிள்னால. அதே மாதிரி என்ஜினோட ஆயுள் காலத்தை கூட்டுறதுக்கும் நிறைய மைலேஜ் கொடுக்கறதுக்கும் அமேசிங் ப்ராடக்ட் இது. சோ இதையும் நீங்க உள்ள வரும்போது நிறைய தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி பெஸ்ட் டீல். ஒன் ஸ்டாப் ஃபார் எவ்ரி சொல்யூஷன். வெஸ்டீஜ் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி மாதிரி சாதாரண நிறுவனம் இல்ல. தன்னோட ப்ராடக்ட் மட்டும் மார்க்கெட் பண்ணலங்க. உலகத்தோட எல்லாரோடையும் டைப் பண்ணிருக்கோம். 2 கோடி பேர்னு சொன்னல, இது பெரிய பலம். இன்னைக்கு சாம்சங் டிவி வாங்குங்க, பானாசோனிக் டிவி வாங்குங்க, சாம்சங் மொபைல் வாங்குங்க, ஒரு அடிதாஸ் ஷூ வாங்குங்க. உங்களுக்கு என்னெல்லாம் பொருள் வேணும்? இல்ல நான் ஒரு ஆச்சி மசாலா வாங்குறேன், நான் ஒரு உதயம் பருப்பு வாங்குறேன். இந்த உலகத்தோட எந்த பிராண்ட வேணாலும் இந்த பெஸ்ட் டீல் மூலமா வாங்க முடியும். வெளியில வாங்கினா 10 பைசா காசு வராது. இங்க பெஸ்ட் டீல் மூலமா வாங்கும்போது ஒவ்வொரு பொருள் வாங்கும்போது உங்களுக்கு இதுல இருந்து பிவி இருக்கு, அதுல இருந்து காசு இருக்கு. அது இல்லாம இப்போ வந்து இன்னும் 2 மாசம் கழிச்சு கூகுள் பே மாதிரி வெஸ்டீஜ் பேன்னு ஒன்னு வரப்போகுது. நீங்க எலக்ட்ரிசிட்டில இருந்து எதை பே பண்ணாலும் அதுல இருந்து உங்களுக்கு பணம் வர்றதுக்கான ஒரு அற்புதமான போர்ட்டல். அப்போ இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் தன்னோட டைப் பண்ணி ஒரு இந்தியனோட முயற்சி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பணம் கொடுக்கறதுன்னு ஒரு அற்புதமான விஷயம் தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிற விஷயம். சரிங்க, ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு மேடம். இதுல ஒரு அற்புதமான மார்க்கெட்டிங் பிளானும் இருக்கு. மார்க்கெட்டிங் பிளான பத்தி பேசுறேன். இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளவுங்க? நான் உள்ள வரும்போதே சொன்னேன். நீங்க 10 பைசா இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த இந்தியன் எல்லாரையும் உள்ள வாங்கன்னு வரவேற்கிறார். சோ நீங்க ஜாயின் பண்ணும்போது ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி தாங்க. உங்களோட ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சீங்கன்னா வித்தின் 1 மினிட்ல உங்களுக்கு ஒரு ஆப்போட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வந்துரும். அந்த மூலமா ஆப்ப நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்க ரினிவல் கிடையாது. ஆஸ் பர் கேஒய்சி நார்ம்ஸ் படி கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி தான் இயங்கிட்டு இருக்கு. முக்கியமா குளோபல் ஐடி. இந்த குளோபல் ஐடினா என்ன? ஃப்ரெண்ட்ஸ், ரூ. 300 இங்க அனுப்புற சட்டை இருக்கு பாத்தீங்களா திருப்பூர்ல? அந்த சட்டைய தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மலாம் 3000 அப்படின்னு பீட்ரிங்களான்னு வாங்கிட்டு போட்டுட்டு இருக்கோம். எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ற நமக்கு மார்க்கெட் பண்றதுன்னா என்னன்னு தெரியுமா? ஒரு இந்தியனோட பெரிய முயற்சி. மார்க்கெட் பண்றதுக்கான ஒரு அற்புதமான விஷயத்த பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு உள்ள வர்றதுக்கு சின்ன ஃபார்மாலிட்டி தான். இவ்ளோ ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கல்ல? இதுல ஒரு 30 பிவி. உங்க வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ட ஒரு 30 பிவிக்கு வெஸ்டீஜ் ப்ராடக்ட்ட நீங்க பர்ச்சேஸ் பண்ணி உள்ள வரும்போது, நீங்க நிரந்தர விநியோகஸ்தரா மாறுறீங்க. சோ இங்க 9 வேஸ் ஆஃப் இன்கம் இருக்கு. சேவிங்ஸ் ஆன் கன்சப்ஷன் ஒரு 10ல இருந்து 20%, அக்குமுலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் ஒரு 5ல இருந்து 11%, பிரான்ஸ் டைரக்டர் போனஸ் ஒரு 4%, பிசினஸ் பில்டிங் போனஸ் ஒரு 14%, சோ டிராவல் ஃபண்ட் ஒரு 5%, கார் ஃபண்ட் ஒரு 5%, ஹவுஸ் ஃபண்ட் ஒரு 5%, எலைட் போனஸ் ஒரு 5%, இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இன்கமான லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ் ஒரு 16% கிடைக்குது. ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் ஆன் கன்சப்ஷன்னா என்ன? நான் உள்ள வந்து என்னோட வீட்டுக்கு இந்த ஆப்ப டவுன்லோட் பண்ண உடனே என்னோட எம்ஆர்பி எல்லாம் டிபியா மாறிடும். டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸா மாறிடும். அப்ப ரூ. 120 மதிக்கத்தக்க பொருள் இங்க ரூ. 100 கிடைக்கும். சோ எனக்கு ரூ. 20 லாபம். 2வது அக்குமுலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படின்னா என்ன? ஃப்ரெண்ட்ஸ், இங்க உள்ள வரும்போது மினிமம் 1 பிவின்னு கொடுத்திருக்காங்க. இந்த 1 பிவின்றது என்னங்க? இந்த 1 பிவின்றது என்ன தெரியுமா? வெஸ்டீஜ்ல ஒரே ஒரு சோப்பு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 1 பிவி கிடைக்கும். உலகத்திலேயே ஒரு கன்சியூமர் வாங்குற ஒரு சோப்புக்கு கூட அவர் அக்கவுண்ட்க்கு கமிஷன் கொடுக்குற ஒரு நிறுவனம் உலகத்துல இருக்குன்னா அது வெஸ்டீஜ் தாங்க. அப்ப என்ன நடக்கும்? ஒரு சோப்புக்கு 90 பைசா கமிஷனா, நான் மத்த லாபத்தெல்லாம் விட்டுருங்க. கமிஷனா 90 பைசா போகும். இது பெரிய பணமா நெறைய பேர் கேட்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் ஓனர் கிட்ட போயிட்டு, ஒரு பெரிய குடோன் வச்சிருக்கவங்க கிட்ட போயிட்டு ஒரு சோப் போனா அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு கேளுங்களேன். பைசாவ கணக்கு போட தெரிஞ்சவங்க முதலாளி ஃப்ரெண்ட்ஸ். நம்மலாம் பைசா தானே நினைச்சிட்டு தொழிலாளியா இருக்கோம். உலகத்தோட மிகப்பெரிய வியாபாரம் சில்லறை வியாபாரம்ன்றத மறந்துடாதீங்க.
சோ கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. ஒரு பிவில இருந்து 599 பிவி வரைக்கும் இங்க நடந்தா 5%, 600 தாண்டும்போது 8, 2400 தாண்டும்போது 10%, 5500 டச் பண்ணும்போது 11%. ஆனா என்ன, இது அக்குமுலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ். மாசம் மாசம் கண்டிப்பா இங்க ஜீரோன்ற ஒரு விஷயமே கிடையாது. மாதா மாதம் நீங்க என்ன வியாபாரத்துல நிறுத்துறீங்களோ அடுத்த மாசம் அதுல இருந்து ஆரம்பிக்கும். அப்போ கூட்டிக்கிட்டே இந்த இடத்துக்கு வந்துர முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் குடுத்திருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் ஒரு 2000 பிவி வச்சு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 2800 சில்ற உங்களுக்கு கிடைக்குதுன்னா, அடுத்த மாசம் நீங்க 2000 தான் பண்றீங்க. ஆனா உங்களுக்கு அக்குமுலேட்டிவ் பிவின்றதால 4000 பிவியா கன்வெர்ட் ஆயிடும். அதான் நீங்க 10% போயிடுவீங்க. அதனால 3600 சில்ற உங்களுக்கு பணமா கிடைக்கும். அதேதான். நீங்க திருப்பி அடுத்த மாசம் 2000 பிவி வாங்குறீங்க. உங்களுக்கு 6000 ஆட் ஆயிடுறதுனால நீங்க 11% ஆயிடுவீங்க. உங்களுக்கு 3960 இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு போனஸும் கிடைக்கும். இது அடிஷனலா அட்வான்டேஜ் ஒண்ணு குடுத்திருக்காங்க. நீங்க 600 பிவி பண்ணனும்னா ஒரு 25,000 பிசினஸ் அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க உங்க டீம் உள்ள என்டர் ஆகும்போதே ஒரு 282 பிவி பண்ணிட்டீங்கன்னா, ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு சூப்பரான ஆஃபர் இருக்கு. அத நீங்க உள்ள வரும்போது தெரிஞ்சுப்பீங்க. அதன் மூலமா நீங்க 8% மாறி உங்க வீட்டுக்கு வாங்குற சோப்புக்கே ரூ. 1.44 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதே மாதிரி ஒரு 4500 பிவி அதாவது சிங்கிள் மந்த்ல உங்க குரூப்ப வச்சு நீங்க 5500 பண்ண வேணாம். 4500 பிவி பண்ணிட்டாலே இமிடியேட்டா பிரான்ச் டைரக்டர் ஆயி ராயல்டிக்குள்ள போயிடுவீங்க. சரி. இது 2ம் வீட்டுக்கு வாங்குறவங்களுக்கு கிடைக்கும். ஒரு பிசினஸா எடுத்துக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? ஃபிரெண்ட்ஸ் பிசினஸா எடுத்துட்டீங்கன்னா கம்பெனியோட குளோபல் டர்னோவர்ல நான் சொன்னேன் இல்லையா? இந்த அட்வர்டைஸ்மென்ட் குடுக்குற கோடிக்கணக்கான பணத்த தான் நமக்கு ஷேரா குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல கிடைக்கக்கூடிய போனஸோட பேர் பிரான்ச் டைரக்டர் போனஸ். இது கம்பெனியோட குளோபல் டர்னோவர்ல இருந்து 4% உங்களுக்கு கிடைக்கும். சோ இது வந்து ஒரு சின்ன விஷயம். உங்களுக்கு ஒரு குரூப் இருக்கு. ஒரு 20 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க ஃபிரெண்ட்ஸ். அவங்க வீட்டுக்கு அவங்க ரூ. 3000 வாங்கிட்டா கூட ஒரு ரூ. 60,000 டர்னோவர் நடந்தாலே கம்பெனியோட குளோபல் டர்னோவர்ல இருந்து 4% ஒதுக்கும் ஃபிரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பிசினஸ் பில்டிங் போனஸ். நீங்க எப்படி டைரக்டர் ஆனாங்களோ அதே மாரி தானே உங்க கீழ இருக்கவங்களும். அவங்க டைரக்டர் ஆகும்போது கம்பெனியோட இன்னொரு போனஸ் ஓப்பன் ஆகுது. இது கம்பெனியோட குளோபல் டர்னோவர்ல இருந்து 14% உங்களுக்கு போனஸா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அதே ஒருத்தர கிரியேட் பண்ணும்போது அடிஷனலா இன்னொரு போனஸும் கிடைக்கும். டிராவல் ஃபண்ட் அப்படின்றது மூலமா மாதா மாதம் உங்க அக்கவுண்ட் ஒண்ணு ஓப்பன் ஆயி எக்ஸ்ட்ரா உங்க வீட்டுக்கு உங்களுக்கு வெளிநாடு போறதுக்காக ஒரு பணம் விழுந்துகிட்டே இருக்கும். இதுவரைக்கும் வெஸ்டீஜ் மூலமா ஒரு 25 நாடுகள் போயிருக்காங்க. அதுல ஒரு 20 கண்ட்ரிக்கு நான் போயிருக்கேன்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயமா நான் ஃபீல் பண்றேன். அதுக்கப்புறம் லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ். வெஸ்டில எனக்கு ரொம்ப பிடிச்ச பணம் இதுதாங்க. ஏன்னா வெஸ்டில ஹையஸ்ட் இன்கம் வாங்குறவங்களோட உங்க ரூ. 1,00,00,000 வாங்குறவர் கூட ஒருத்தர் இருக்காரு. எல்லாம் டிடிஎஸ் ஃபைலோட இருக்கீங்க. அந்த ரூ. 1,00,00,000 வாங்குறவரோட இன்கம்ல மேக்ஸிமம் 75 லேக்ஸ் இந்த பணம் தான் இருக்கும். இது என்ன பணம்? ஃபிரெண்ட்ஸ் இங்க சேர்த்து விடுறதுனால பணம் வராது ஃபிரெண்ட்ஸ். ஒருத்தர வளர்க்கறதுனால பணம் வரும். அதாவது ஒரு குழந்தைய ஸ்கூல்ல டீச்சர் பாடம் எடுத்தா சம்பளம் தான் தருவாங்க. வீட்டுக்கு வந்து டியூஷன் எடுக்கிற டீச்சருக்கு தான் நெறைய காசு தருவோம். வெஸ்டீஜ் அதான் சொல்லுது. கீழ இருக்கிற லீடர கேர் பண்ணி அவர எவ்வளோ அதிகமா சம்பாதிக்க வைக்கிறீங்களோ, அப்பதான் உங்களுக்கு இந்த பணம் குடுப்பேன்னு சொல்றாங்க. சோ இது ஒரு அற்புதமான போனஸ். இது உள்ள வரும்போது தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் வெஸ்டீஜோட கார் ஃபண்ட். நம்ம கீழ ஒரு 3 நபர்கள் உருவாகும்போது, கார் ஃபண்டுன்னு ஒண்ணு உருவாகும் ஃபிரெண்ட்ஸ். இதுவரைக்கும் வெஸ்டேஜ்ல 4000 நபர்கள் கார் வாங்கியிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியால. ஃபிரெண்ட்ஸ் இதெல்லாம் சும்மா சொல்லல. இதுக்கு கார் புக்குன்னு வித் ப்ரூஃபோட எல்லாரோட பாத்தீங்கன்னா, பயோடேட்டாவோட நம்மகிட்ட ஒரு புக்கும் இருக்கு. சோ உங்க ஃபிரெண்ட்ஸ் கிட்ட உங்கள யார் அழைச்சாங்களோ கேட்டுக்கங்க. 200 பேர் லக்ஸுரி கார் அச்சீவர்ஸா இருக்காங்க. சரி கிரேட். இது இவ்ளோ பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நான் பாத்தீங்கன்னா விக்டரி டீம். சோ விக்டரி டீம் என்னோட டீம். என்னோட டீம்ல எவ்ளோ பேர் அச்சீவர்ஸ் இருக்காங்கன்னா, முதல்ல என்னோட அது. நான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 3 கார்கள் இந்த பிசினஸ் மூலமா வச்சிருக்கேன். முதல்ல ஒரு நிசான் சன்னி, அதுக்கப்புறம் ஒரு ஷிஃப்ட் டிசையர். இன்னைக்கு உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் பயணம் பண்ணக்கூடிய மெர்சிடிஸ் பென்ஸ். என் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா, என் குழந்தைங்கள இந்த கார்ல உட்கார வச்சுட்டு போறதுக்காக நான் ஒரு மதரா ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா திருவொற்றியூர்ல இன்னைக்கு நெறைய பேர் வீட்ல பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய பொலிட்டிக்கல் இருக்கவங்களுக்கு கூட மெர்சிடிஸ் பென்ஸ் வீட்ல நிக்கல ஃபிரெண்ட்ஸ். நான் கடவுளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் வெஸ்டீஜ் குடுத்ததுக்காக. சோ இன்னைக்கு என் கீழ கார் வாங்குறவங்க இவங்க எல்லாம். மிஸ்டர் ரூபன் சார், கற்பகம் அக்கா, டபிள்யூ செல்வி, இஸ்மாயில் கான் சார், பாலாஜி சார், ராவ் சார், ருக்மணி மேடம், சிவகுமார், ரவிச்சந்திரன் சார், இந்திரா, சந்தோஷ்ஜி, கோவிந்த்சாமி, பிரசாத், ஜெய்சங்கர் இவங்கலாம் ஒவ்வொரு ஊர்ல இருந்து இருக்காங்க. குமரவேல் சார் அண்ட் லதா மேடம், மோகன் சார், ராமச்சந்திரன் சார், குமரவேல் சார், உதயமூர்த்தி. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஸ்ரீனிவாஸ். இந்த மாதிரி இன்னும் நெறைய பேர் வாங்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் மென்டர்ஷிப் பண்ணிட்டு இருக்க டாக்டர் ஆர்.எஸ். ராஜன். தமிழ்நாட்டுல 225 பேர் இந்த மாதிரி பிரீமியம் கார் வச்சிருக்காங்க. 10 பேர் லக்ஸுரி காரும் வச்சிருக்காங்க. நம்ம கீழ ஒரு 6 நபர்கள் உருவாகும்போது கிரவுன் டைரக்டர் அப்படின்னு அழைக்கப்படுவோம். ஹவுஸ் ஃபண்ட் வீடு வாங்குறதுக்கான ஒரு ஃபண்ட் ஆட் ஆகும். இங்க லீடர்ஷிப்ல இருக்கவங்களுக்கு எலைட் கிளப் அப்படின்ற ஒரு சூப்பர்வான ஃபண்ட் இருக்கு. இது மாதம் இதோட சீலிங்கே ரூ. 20,00,000 வரும்.
சரி. சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, தடை இல்லாம இத பண்றதுக்கு இன்னைக்கு ஆன்லைன் அப்படின்றது, ஆப் மூலமா இந்த உலகத்துல நேரடியா நடக்கிறதுக்கும், மறைமுகமா நடக்கிறதுக்கும் உங்க கீழ என்ன பிசினஸ் நடந்தாலும் வித்தின் அ செகண்ட்ல உங்களுக்கு அப்டேட் ஆகறதுக்கான அற்புதமான ஒரு வெப்சைட்டையும், ஆப்பையும் இந்த நிறுவனம் டிசைன் பண்ணியிருக்கு. இந்த லாக்டவுன் பீரியட்ல கூட எந்த தடையுமே இல்லாம எங்களுக்கு பிசினஸ் நடந்ததுக்கு காரணம், இவ்ளோ டெக்னாலஜி உள்ள இந்த நிறுவனத்தினால தான். அதுல என்கிட்ட ஆண்ட்ராய்ட்லாம் இல்ல மேடம். நோ ப்ராப்ளம். மிஸ் கால் சர்வீஸ் மூலமா உங்களோட எல்லாத்தையும் பாத்துக்க முடியும். அதே மாரி ட்ரெய்னிங் சப்போர்ட். ஒரு வியாபாரம் 90% ஃபெயிலியர் ஆகறதுக்கு காரணம் என்னங்க? கைட் பண்ண ஆள் இல்ல. இங்க நாங்க டீம் இல்ல. நிறுவனமே நெறைய விஷயங்கள கைட் பண்ணிட்டு இருக்காங்க. துபாய்ல இருந்து ஒரு 2, 3 பேர் என்னோட ஃபிரெண்ட்ஸ் இங்க பார்த்துட்டு இருக்கீங்க. சோ உங்களுக்கு துபாய்ல இந்த மாதிரியான சிஸ்டம் ட்ரெய்னிங்ஸ் இது எல்லாமே இங்க வந்து பார்த்தீங்கன்னா, புரைவைடட் இருக்கு. அதனால எந்த கண்ட்ரில நீங்க பிசினஸ் தொடங்குனாலும் ஈஸியா உங்களுக்கு ரீச் ஆகுறதுக்கான அத்தன சிஸ்டமும் இங்க ரெடியா இருக்கு. பிசினஸ் டூல் 19 லாங்குவேஜ்ல ஏன்னா இந்தியான்றது பலவிதமான மொழிகள் பேசக்கூடிய ஒரு நாடு. சோ அப்ப நம்மளுக்கு 19 லாங்குவேஜ்ல டூல் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் ஈஸியா ரீச் ஆகுறதுக்கான டூல்ஸும் இருக்கு. நெறைய பேர் அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு. ஒரு 1500 நபர்களுக்கு மேல எல்லா ராயல்டியும் வாங்கக்கூடிய அச்சீவர்ஸ் இருக்காங்க. ஒரு நார்மல் பிரான்ச் டைரக்டர் லெவலே 74,000 பேருக்கு மேல இருக்காங்க. வெஸ்டீஜோட அம்பாசிடர்ஸ். இங்க கம்பெனி எந்த முடிவும் எடுக்கல. இங்க நம்மள மாரி டிஸ்ட்ரிபியூட்டர்ல ஒரு லெவல்ல இருக்கவங்க ஒரு அம்பாசிடரா கம்பெனியோட எந்த ஒரு முடிவுகள் எடுத்தாலும் இவங்க எல்லாரோட டிஸ்கஷனோட மிகப்பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் தான் இந்த அம்பாசிடர்ஸ். இதுல நான் எங்களுக்கு பெருமையா சொல்லக்கூடிய டாக்டர் ஆர்.எஸ். ராஜன் சார் எங்களுக்கு மென்டரா இருக்கக்கூடியவரும் இந்த அம்பாசிடர் இதுல தமிழ்நாட்டுல இருக்காருன்றது ரொம்ப பெருமை. லீடிங் லேடீஸ். இந்தியால டாப்ல சம்பாதிக்கக்கூடிய பெண்கள். பெண்கள் பிசினஸ் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல ஃபிரெண்ட்ஸ். அவ்ளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி, அவ்ளோ விஷயங்கள தெரிஞ்சு, வீட்ட தாண்டி, வீட்ட பாத்துக்கிட்டு, இன்னைக்கு கொரோனா டைம்ல கூட நெறைய வேலை செய்றது லேடீஸ் தானே! உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் தாண்டி நெறைய பெண்கள் இங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு என்ன ரொம்ப பெருமைன்னா, நான் மட்டும் இதுல ஜெயிக்கல. எனக்கு கீழ 2 பெண்கள நான் உருவாக்கியிருக்கேன். கற்பகம் அக்கா அண்ட் டபிள்யூ செல்வி மேடம். ஓகே. இவ்ளோ நேரம் ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்க, பிளான் பாத்தீங்க. நான் யாரு? நான் சவுத் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லேடி டபுள் கிரவுன் டைரக்டர் அப்படின்ற பொசிஷன்ல இருக்கேன் ஃபிரெண்ட்ஸ். இந்த வியாபாரத்த ஆரம்பிக்கும்போது பேசிக்கா நான் ஒரு ஹோம் மேக்கர். மார்க்கெட்டிங் பத்தின பெரிய எந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கிடையாது. என்னோட குழந்தைக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் வாழ்க்கைய பெருசா புரட்டி போட்டுச்சு. அப்போ என் குழந்தை ஒரு கேள்வி கேட்பான். "அம்மா நான் ரொம்ப சரிஞ்சுட்டோமா அம்மா? நம்ம மேலேயே வரமாட்டோமா?" அப்படின்னு கேட்பான். அந்த ஒரு கேள்வி தான் என்ன யோசிக்க வச்சது. ஆக்சுவலி என்னோட முதல் மாத வருமானம் ரூ. 20. என் ஹஸ்பண்ட் ரொம்ப பெரிய பிசினஸ் மேன். என் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். "இதெல்லாம் ஒரு பொழப்பாடி?" அப்படின்னு. "என்ன ரூ. 20 ஒரு பெரிய பணமா? இதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்க?" அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. "உங்க வீட்டுக்காரர் பெரிய பிசினஸ் மேன் தான்டா. ரூ. 10,00,000 பிசினஸ்ல போட்டா கூட முதல் மாசம் காசு வருமான்னு?" கேட்டா. எனக்கு அன்னைக்கு புரியல அது. நான் அதி புத்திசாலித்தனமா அடுத்த கேள்வி கேட்டேன். அதான் என் வீட்டுக்கு ஒரு ரூ. 600 நான் பொருள் வாங்கியிருக்கேன்ல. அவ சொன்னா, "போன மாசம் வேற கடையில வாங்கினேன். யாராவது அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி ரூ. 20 போட்டாங்களான்னு?" கேட்டா. என்ன சிந்திக்க வச்ச கேள்வி ஃபிரெண்ட்ஸ் இது. பட் அன்னைக்கு புரியல. ஏன்னா, எங்க வீட்லயும் பெருசா டக்குனு மார்க்கெட்டிங்க்கு அலோ பண்ற ஃபேமிலியும் இல்ல. ஸோ ஒரு ஃபிரெண்ட்ஸ் அவ எனக்கு ஃபிரெண்ட் அவ விடோ அவளுக்காக நான் சொல்ல ஆரம்பிச்சேன். ஒரு 193 ஆச்சு, 194 ஆச்சு, 795 ஆச்சு. அதுக்கப்புறமா என் வாழ்க்கைய புரட்டி போட்ட தருணம். என் குழந்தையோட ஒரு இன்சிடென்ட். 30 லேக்ஸ் ரூபீஸ் என் குழந்தைக்காக ஸ்பெண்ட் பண்ணோம். ஹஸ்பண்டால பிசினஸ் பண்ண முடியல. அவருக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணலான்னு தோணுச்சு. சரி இன்வெஸ்ட்மென்ட்டே இல்ல. ஆனா இந்த நிறுவனத்துல நான் என் வீட்டுக்கே பொருள் வாங்கல. என் குழந்தை ஐசியூல இருக்கான். ஆனா எனக்கு ஒரு ரூ. 176 கிரெடிட் ஆயிருந்தது. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாரும் ரூ. 10,000 குடு, ரூ. 5,000 குடு, ரூ. 2,500 குடு, ரூ. 3,000 குடு, 5,000 ஒண்ணுமே நீ பண்ண வேணாம். இப்படி நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது ஃபிரெண்ட்ஸ். காசு மட்டும் போடுறதுனால நம்மலாம் நெறைய பேர் ஏமாந்துட்டு தான் இருக்கோம். காசு போட்டு காசு வராது ஃபிரெண்ட்ஸ். ஆனா உழைப்பு போட்டா காசு வரும்ல. அது நிரந்தரமானதாவும் இருக்கும்ல. யாருக்குமே லாஸ் இல்லாம உழைப்பு போட்டா இங்க காசு வரும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது நாட் அ குயிக் ரிச் ஸ்கீம், ஸ்கேம். இது ஷுவர் ரிச் பிசினஸ்ன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என் தலைமுறை தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கான ஒரு வியாபாரியா இந்த பிசினஸ தொடங்கணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஐ அம் நாட் அ சேல்ஸ் வுமன், ஐ அம் அ பிசினஸ் வுமன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நாங்க யாரும் இங்க சேல்ஸ் பண்ண வரல. ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்ல பிசினஸ் பண்ண வந்திருக்கோம்னு புரிஞ்சுக்கிட்டேன். சோ அடுத்த மாசம் குழந்தை ஐசியூல தான் இருந்தான். ஒரு ரூ. 460 வந்தது. அதுக்கப்புறமா இத புரிஞ்சுகிட்டு பிசினஸா எடுத்துக்கிட்டேன். ஃபிரெண்ட்ஸ் என்னோட எவ்ரி மந்த் இன்கம் இங்க குடுத்திருக்கேன். என்னோட பான் நம்பர் AJMPV3718B. சோ நான் மாசம் மாசம் வந்து வாங்கியிருக்கிற இன்கம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குரோத் ஆக ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் இயர் ஒரு 1,69,000 ஏர்ன் பண்ணியிருந்தேன். செகண்ட் ஃபினான்ஷியல் இயர் என்னோட எவ்ரி மந்த் இன்கம் இங்க ஷோ பண்ணியிருக்கேன். 12,38,000 ஏர்ன் பண்ணியிருந்தேன். தேர்ட் ஃபினான்ஷியல் இயர் 27,64,000 ஏர்ன் பண்ணியிருந்தேன். ஃபோர்த் ஃபினான்ஷியல் இயர் 41 lakhs. ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், எய்த், நைன்த். சோ இப்ப 10th இயர் போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் நான் வெஸ்டீஜ்ல சம்பாதித்த வருமானம் 3,22,39,824 ஃபிரெண்ட்ஸ். புள்ளி விவரத்தோட குடுத்திருக்கேன். எங்க வேணா செக் பண்ணிக்கலாம்.
ஆனா இது என்னோட பிகினிங்னு சொல்வேன். ஏன் தெரியுமா? இன்னைக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் டிஜிட்டல் புரிஞ்சிருக்கு. இன்னைக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த லாக்டவுன் எனக்கு கொடுத்த இன்கம். ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் மாசம் கொரோனா பத்தி பேசின நேரங்கள் நிறைய, கொஞ்சம் லாக்டவுன் ஆரம்பிச்ச நேரம் 3,83,000 இன்கம். ஏப்ரல் மாசம் நோயை தவிர வேற இதை பத்தி நம்ம பேசலன்னு நினைக்கிறேன். உலகமே ஸ்தம்பிச்சு போயிருந்தது. புதுசா பிசினஸ் எல்லாம் எங்களுக்கும் நடக்கல. ஆனா வீட்டுக்கு மட்டும் ஆன்லைன்ல மொபைல்ல ஆர்டர் பண்ணி வாங்கினதுனால 4,000 ஆபீஸும் இந்த இந்த நிறுவனத்தோட மிகப்பெரிய புத்திசாலித்தனம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மிகப்பெரிய லெவல்ல டிசைன் பண்ணதுனால, சிட்டில 8 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு ஆபீஸ் இருக்கு, ரூரல்ல 15 கிலோமீட்டருக்கு ஒரு ஆபீஸ் இருக்கிறதுனால எல்லா ஆபீஸும் ஓப்பன். ஏன்னா இங்க எல்லாமே எசென்ஷியல் ப்ராடக்ட். வீட்டுக்கு வாங்கினவங்களோட மட்டும் என்னோட வருமானம் 2,43,000 ரூபாய். எனக்கு ஒரு நிமிஷம் கண்ணு கலங்குச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு வேலையே இந்த லாக்டவுன் பீரியட்ல போயிடுச்சு. நிறைய பேருக்கு பிசினஸ் தொடங்கவே முடியல. இன்னைக்கும் நிறைய பேரால தொடங்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு 8 மணி நேரம் வேலை 16 மணி நேரமா மாறி போச்சு. அதே மாதிரி இன்னைக்கு 30% சம்பளம் வாங்கிக்கோ, 50% சம்பளம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி உலகமே ஸ்தம்பிச்சு போயிருந்த நேரத்துல வெஸ்டீஜ்ன்ற ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்து எஸ் அப்படின்னு தலையாட்டணும் தெரியுங்களா? அதுக்காக இது கிடைச்சதுன்னு நினைச்சு நான் கடவுளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன். இந்த மாசம் கூட 3,80,000 மேல வாங்கியிருக்கேன். கண்டிப்பா இந்த மாசம் மிகப்பெரிய இன்கம் இருக்கும். நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இன்னைக்கு வெஸ்டீஜோட அவார்டு இங்கதான் எங்க எம்டியை பார்த்து தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பிசினஸ்ல விற்க கூடாது, யாருக்கும் கொண்டு போய் வீடு வீடாலாம் சப்ளை பண்ணக்கூடாது, இது சிஸ்டமேட்டிக் அப்ரோச்ல போகணும். நான் ஒரு பெரிய பிசினஸ் உமன் புரிஞ்சுக்கிட்டேன். சிஸ்டமேட்டிக்கா போக ஆரம்பிச்சேன். ஒரு டிசிடி, நான் இது வரைக்கும் போன ஃபாரின் ட்ரிப் ஒவ்வொரு வருஷமும் பிரான்ஸ், பெல்ஜியம், நெதர்லாந்து, துபாய், ஆஸ்திரேலியா, சைனா, ரஷ்யா, தாய்லாந்து, டர்க்கி, இந்தோனேஷியா, லண்டன், அபுதாபி, ஸ்பெயின், எவ்ரி 6 மந்த் ஒரு ஃபாரின் ட்ரிப் இருக்கும். பட்டாயா, அதுக்கப்புறம் மலேசியா, சவுத் ஆப்பிரிக்கா, தாய்லாந்து, எல்லா கண்ட்ரிக்கும் போயிருக்கேன். இதெல்லாம் என்னோட மெமரபிள் மொமெண்ட்ஸ். வாழ்க்கையில ஒரு நார்மல் ஹோம்மேக்கரா இருந்து லைஃப்ல தெரியாதுன்னு சொல்லல, நானு கத்துக்கணும்னு நினைச்சேன். அந்த கத்துக்கணும்னு நினைச்சது இன்னைக்கு இந்த உலகத்துல என்ன ரொம்ப பெருசா என்ஜாய் பண்ண வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பியஸ்ட் ஒரு உமனா நான் இன்னைக்கு உண்மையிலே என் லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்கேன். கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். சோ என்ன பத்தி பாத்தீங்க. நீங்க எல்லாரும் இங்க உள்ள வந்தீங்க. நான் என்ன செய்யணும்? இங்க 2 சாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சாய்ஸ், நீங்க லைஃப் லாங் ஒரு கன்சியூமராவே ஒரு இந்தியன் ப்ராடக்ட்ட ஒரு உணர்வோட வாங்கி யூஸ் பண்ணி உங்க லாபத்தை நீங்க எடுத்துக்கலாம். 2வது, என் வாழ்க்கை மாறணும், என் குழந்தையோட லைஃப் மாறணும்னு நினைக்கிறவங்க பிசினஸா எடுத்துக்கலாம். சரி, காலைல எழுந்தோன்னு எல்லாரும் பல் விளக்குவீங்களா? பேஸ்ட், பிரஷ் எங்கேயோ வாங்கிட்டு தானே இருக்கீங்க. சோப்பு, ஷாம்பு, ஃபேர்னஸ் கிரீம், ஷேவிங் ஜெல், ஹேண்ட் வாஷ், ரைஸ் பிரான் ஆயில், காஃபி, டீ, வீடு துடைக்க, பாத்திரம் வாஷ் பண்ண, துணி துவைக்க, டாய்லெட் கிளீன் பண்ண, பாடி டால்க், ஹேர் ஆயில், இன்விகோ ப்ரோட்டீன் போன, சானிட்டரி நாப்கின், இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? நான் இதுல எந்த ஹெல்த் கேர் ப்ராடக்ட்டையும் சேர்க்கல. அது கொரோனாக்கு அப்புறம் உங்க ஹெல்த் மேல அக்கறை இருக்கவங்களுக்காக அதை சேர்க்கறது. அப்ப அதையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4,000ல இருந்து 5,000 நம்ம வீட்டுக்கு இந்த பொருள் எல்லாம் மாசம் ஒரு 2,000ல இருந்து 5,000 வரைக்கும் வாங்கிட்டு இருக்கோமா இல்லையா? கொள்ளு தாத்தா காலத்துல இருந்து யாராவது வீட்டுக்கு வாங்கினா காசெல்லாம் கொடுத்துருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு நிறுவனம் இன்னையில இருந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி உங்க வீட்டுக்கு வாங்குறதுக்கே உங்க அக்கௌண்ட்ல பணம் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பணம் தராங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. நீங்க ஒரு 1,000 ரூபாய்க்கு உங்க வீட்டுக்கு ரெகுலரா பொருள் வாங்குறீங்களா? 4 லாபம் கிடைக்கும் உங்களுக்கு. சர்டிஃபைடு கிரேட் ஏ ப்ராடக்ட், நல்லா கவனிங்க. சர்டிஃபைடு கிரேட் ஏ ப்ராடக்ட். இந்தியால இந்த மாதிரி சர்டிஃபைடு கிரேட் ஏ ப்ராடக்ட் யாரும் யூஸ் பண்ணல. இது நாங்க சொல்றதுனால சூப்பர்லாம் இல்ல. நீங்க உங்க உடம்புல போட்டதுக்கு அப்புறம் தெரியும் சூப்பரா என்ன. மார்க்கெட்டோட பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்குறோம். 1,200 ரூபாய் மதிக்கத்தக்க பொருள் உங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணோம்னா 1,000 ரூபாய் மாறும். 200 ரூபாய் ரீட்டைல் ப்ராஃபிட். அதுக்கப்புறம் அடுத்த மாசம் நீங்க பொருள் 1,000 ரூபாய்க்கு உங்க வீட்டுக்கு என்ன வேணா வாங்கிக்கலாம். ஒரு 100 ரூபாய் உங்களுக்கு ஆஃபரா கிடைக்கும் பொருள். அதே மாதிரி நான் ஒரு சோப்புக்கு 90 காசு சொன்னேன். அப்போ 1,000 ரூபாய்க்கு வாங்கும்போது 27 ரூபாய் கமிஷனா கிடைக்கும். 327 ரூபாய் லாபம். சோ அதே நான் ஒரு 2,000 ரூபாய்க்கு பொருள் வாங்குற ஃபேமிலி மேடம், நோ ப்ராப்ளம். 4 ஆஃபரோட இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃபர் கிடைக்கும். கன்சிஸ்டன்சி ஆஃபர். இந்த ஆஃபர் மூலமா 4 மாதங்கள் 2,000 ரூபாய்க்கு வாங்கும்போது உங்களுக்கு தொடர்ந்து 5வது மாதம் உங்க வீட்டுக்கு ஒரு 1,250 ரூபாய் மதிக்கத்தக்க கம்பெனியோட சாய்ஸ்ல உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். இங்க வெஸ்டீஜ்ல இருக்கிறதுல தி பெஸ்ட் ஆஃபர் நான் சொல்வேன். இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் யூஸ் பண்ற ஆஃபர், புதுசா வந்திருக்கிற ரெகுலர் கஸ்டமர் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆஃபர் இந்த 100 PV ஆஃபர். எல்லா மிடில் கிளாஸ்க்கு ஒரு 3,000க்கு 500 rupees கண்டிப்பா பொருள் தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். இங்க 4 ஆஃபர்னு சொன்ன, மத்ததெல்லாம் அடுத்த மாசம் பொருள் வாங்கினாதான் கிடைக்கும். இங்க உள்ள என்டர் ஆகும் போதே ஜாயினிங் ஆஃபரா ஒரு 350 ரூபாய் ப்ராடக்ட் கிடைச்சிடும். அது இல்லாம உங்களுக்கு 4 மாதங்கள் தொடர்ந்து வாங்கினா 4வது மாசம் முடியும் போது 2,500 ரூபாய் மதிக்கத்தக்க இந்த காமிச்ச எந்த பொருள் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம்.
உங்க சாய்ஸ்ல ப்ராடக்ட் ஃப்ரீயா கிடைக்கும். அப்ப டோட்டலா கவுண்ட் பண்ணா உள்ள என்டர் ஆகும் போதே ரூ. 1765, அதாவது 50ல இருந்து 60% லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆஃபர் தான் இந்த கஸ்டமர் பெனிஃபிட் இருக்கக்கூடிய கன்சிஸ்டன்சி ஆஃபர். உள்ள வந்தபோது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பா கேட்டுட்டு இந்த ஆஃபருக்குள்ள உள்ள வாங்க. சரி, நான் வாங்கிட்டேன் மேடம், எனக்கு வீட்டுக்கு கிடைச்சிருச்சு மேடம். லைஃப் இன்னைக்கு பிளான் ஏவே தடுமாற்றம்னு சொன்னேங்க. ஒரு வருமானம் வீட்டுக்கு பத்தாதுல்ல, 2 வருமானமே முதல்ல பத்துதா? எத்தனை பேருக்கு இன்னைக்கு சம்பளம் வீட்ல இருந்தா செலவு கம்மின்னு சொல்லுவாங்க. வீட்ல இருந்தா தாங்க இப்ப செலவு ஜாஸ்தி இருக்கு. அப்ப யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்டுக்கு வாங்கி நீங்க லாபத்த எடுத்துக்கங்க. உங்களுக்கு உங்க கல்யாணத்துக்கு ஒரு 1000 பேர் கூப்பிட்டுருக்கீங்க. எனக்கு அவ்வளவு பேர் வேண்டாம். ஒரு 100 பேர் பர்த்டே ஃபங்ஷனுக்கு கூப்பிடுவீங்க. அவ்வளவு பேரும் வேண்டாம். உங்களுக்கு 2 ஃப்ரெண்ட் தெரியுமா? ரொம்ப க்ளோஸ். மாமா மச்சின்னு பேசிப்பீங்களே. 2 நெய்பர் எந்த ஃபங்ஷன்னாலும் கூப்பிடுவீங்களே. 2 ரிலேட்டிவ் எந்த நல்ல காரியம்னாலும் உடனே வந்து நிப்பாங்களே. இந்த 6 பேருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நீங்க யூஸ் பண்ணி நல்லா இருக்கிற பொருள உங்களுக்கே உண்மையிலேயே லாபம் கிடைச்சா, ஏன்னா கூகுள் பேன்னு ஒரு ஆப் வந்தது இல்லையா? ஒரு ₹50க்காக இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணோம்? எல்லாருக்கும் சொன்னோம். சொன்னீங்க, நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வந்துச்சு. அந்த ஃப்ரெண்ட் எத்தனை பேருக்கு சொன்னாங்க? உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஒரு வாட்டி கிடைச்ச ₹50க்காகவே இன்னைக்கு அவங்கள டாப்ல கொண்டு வந்துட்டோம்ல. ஏன் ஃப்ரெண்ட்ஸ்? அத்தியாவசியம் இல்லாத ஒரு ஆப் ₹50 கிடைக்கிறதுக்காக இத்தனை பேர் சொன்னீங்களே. உங்க வீட்டுக்கு வாங்கினாலே இவ்வளவு காசு இருக்கு. அப்ப அத்தியாவசியமான பொருள் வேற. உங்க ஃப்ரெண்டுக்கும் உங்க ரிலேட்டிவ்க்கும் உங்க நெய்பருக்கும் சொல்றது உங்க கடமையா இல்லையா? சோ இது 6 பேருக்கு சொல்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு 1 மாசம் எடுத்துக்கங்க. நீங்க யூஸ் பண்ணுங்க, நீங்க உணருங்க. 1 மாசம் எடுத்துக்கங்க. உங்கள மாரியே அவங்களுக்கும் 6 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா? கனெக்டிங் பீப்பிள் தானே. வாட்ஸ்அப்ப கனெக்ட் பண்ணிருக்கீங்க, Facebookஅ கனெக்ட் பண்ணிருக்கீங்க, ஜஸ்ட் டயல்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க, ஸ்விக்கில ஃபுட் ஆர்டர் பண்றீங்க, மேக் மை ட்ரிப்ல டிக்கெட் புக் பண்றீங்க, இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் போடுறீங்க. யார் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கலாம்? உங்க மொபைல்ல இத்தனை ஆப் இருக்கு. உங்க வாழ்க்கைய மாத்திக்கிறதுக்கு, உங்களோட தலைமுறைய மாத்திக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆப் இருக்கா? உங்களுக்கு வருமானம் தர ஏதாவது ஆப் இருக்கா? எல்லாமே கனெக்டிங் பீப்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகமே கனெக்டிங் பீப்பிள் தான். டிஜிட்டலா கனெக்ட் பண்ண போறீங்க. அவங்களுக்கும் இதே மாதிரி 6 பேர் தெரியும்ல? 36 பேர். அவங்களுக்கும் அதே மாரி 6 பேர் தெரியுமா? அவங்களுக்கும் அதே மாரி 6 பேர் தெரியுமா? இந்த உலகத்திலே எனக்கு தேவை ஒரு 1555 பேர். எங்க தேடுறதுன்னு யோசிக்கிறீங்களா? தமிழ்நாட்டுல மட்டும் 7 கோடி பேர் இருக்கும். சென்னையில மட்டும் 1.5 கோடி பேர் இருக்கும். இந்தியால எவ்வளவு பேர் இருக்கும்? உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கும்? யோசிங்க. ஒரு 1555 நபர்கள் அவங்க வீட்டுக்கு ₹1000 பொருள் வாங்கிட்டே இருக்காங்களா? உங்களுக்கு ₹1,50,000 மாசம் மாசம் வருமானம் வந்துகிட்டே இருக்கும். இந்த கணக்கெல்லாம் வேணும்னா ND1 ஒரு செஷன் இருக்கு. முடிச்சதுக்கு அப்புறம் உங்க லீடர்ஸ் கிட்ட கேட்டுட்டு வாங்க. ஒரு 1555 பேர் அவங்க வீட்டுக்கு ₹2000 பொருள் வாங்கிக்கிறாங்களா? உங்களுக்கு ₹3,00,000 வரும். அதே 1555 நபர்கள் அவங்க வீட்டுக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் தான் நல்ல லாபம்னு புரிஞ்சு பொருள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா? உங்களுக்கு ₹5,400,000 வரும். ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே நடக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல 10ல 1 நடக்கட்டுமா? ஸ்லோவா கனெக்ட் ஆயி ஒரு வருஷம் ஆகட்டுமா? ஒரு 150 நபர்கள் அவங்க வீட்டுக்கு ₹1000 வாங்கினா உங்களுக்கு ₹15,000 இன்கம். அவங்களே கன்சிஸ்டன்சில வாங்கினா ₹50,000 இன்கம். 22 வருஷம் படிச்சவங்களுக்கு கூட இன்னைக்கு ₹10,000 சம்பளம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இத ஒரு ப்ராஜெக்ட்டா எடுத்துட்டு கனெக்டிங் பீப்பிள் தானேன்னு புரிஞ்சுக்கிட்டா, ஒரு வருஷத்துல ஒரு ₹50,000 எக்ஸ்ட்ரா கிடைக்கிற ஒரு ₹15,000 உங்க ஃபேமிலிக்கு பெரிய பணம் இல்லையா? சோ திங்க் பண்ணுங்க. இந்த பிசினஸ்ல நான் திங்க் பண்ணதே இந்த பெர்சன பார்த்தா மிஸ்டர் சித்தார்த் சிங். மாசம் 1 கோடி ரூபாய் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு சும்மாலாம் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் டிடிஎஸ் ஃபைலோட இருக்கு. எங்களுக்கெல்லாம் மென்டரா இருக்கக்கூடிய டாக்டர் ஆர்.எஸ். ராஜன் சார். இவர பார்க்கும்போது நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். பிஹெச்எல்ல மேனேஜர்ங்க ₹1,50,000 சம்பளம் இவருக்கு. ஹெச்ஆர் ட்ரெய்னர் ஏஎம்ஐல சில்வர் மெடலிஸ்ட். நான் கேட்டேன் சார் என்ன சார் சோப் எல்லாம் வித்துட்டு இருக்கீங்க? அவர் சொன்னார் ஆமாமா. என் பிஹெச்எல்ல டெவலப் பண்றதுக்கு என் அறிவு, என் திறமை எல்லாத்தையும் டெய்லி குடுத்துட்டு இருக்கேன். நான் ரிட்டயர்ட் ஆனா எனக்கு என்னமா கிடைக்கும்? ஆனா என் அறிவையும் என் திறமையும் லிவரேஜ் பண்ண இங்க ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. நான் புரிஞ்சு என் அறிவை நிறைய பேருக்கு குடுத்துட்டு இருக்கமா, அவங்க எல்லாம் வளர்ந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு அவர் மூலமா 10,000 நபர்கள் தமிழ்நாட்டுல லட்சத்துக்கு மேல சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு அதனாலதான் டாக்டரேட் பட்டமும் அப்துல் கலாம் ஐயோட எக்ஸலன்சி அவார்டும் கிடைச்சிருக்கு. எங்களை மென்டர் பண்ணிட்டு இருக்க ஒரு அற்புதமான லீடர். சோ இவரோட அண்டர்ல தான் நாங்க இருக்கோம். என்னோட இன்கம் இன்னைக்கு மாதம் 5 லட்சம் ரூபாய் இந்த பிசினஸ் மூலமா சம்பாரிச்சிட்டு இருக்கேன் ஒரு ஹோம் மேக்கரா. இந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் போது நான் ஃப்ரெண்ட்ஸ் லைஃபோட ஜீரோ தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. இந்த இடத்துல 2 விஷயம் கத்துக்கிட்டேன். 1, இந்த உலகத்துல ஃப்ரீயா அட்வைஸ் கொடுப்பாங்க. பிஸ்லரி பாட்டில் வரும்போது சிரிச்சாங்கல்ல, தண்ணி எல்லாம் நீங்க காசு கொடுத்தெல்லாம் வாங்கி குடிப்பீங்களா? சொன்னவங்க அப்படியேதான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சிரிச்சவங்க அப்படியேதான் இருக்காங்க. சிந்திச்சவங்க கோடீஸ்வரர்களா இருக்காங்க. அதே மாதிரிதான் ஆன்லைன் பர்ச்சேஸ் வரும்போது எல்லாரும் சிரிச்சோம். நாங்கெல்லாம் போட்டு பார்த்து ட்ரெஸ் எடுப்போம். ஆன்லைன்ல யாரா ட்ரெஸ் வாங்குவோம்? எல்லாமே ஆன்லைன்ல தான் வாங்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை நாள் ஃப்ரெண்ட்ஸ் சிரிக்க போறோம்? சிந்திக்கலாம்ல.
நமக்கு அட்வைஸ் பண்ற யாரும் பிசினஸ்ல பிஹெச்டி இல்ல. கடவுள் நமக்கு மட்டும்தான் ஆய்ந்தறியும் அறிவுன்னு ஒண்ணு கொடுத்திருக்காரு. தயவு செய்து ஆராய்ச்சி பண்ணுங்க. ரெண்டாவது காசிப். ஏதாவது ஒரு பிசினஸ் எடுத்து அப்படியே பாராட்டுவாங்களா இந்த உலகத்துல? இதெல்லாம் எதுக்கு பண்ற? உங்க வீட்டுக்காரர் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸ், காசிப் வந்தா ஒரு விஷயத்துக்கு சந்தோஷப்படுங்க. நம்மளை பத்தி யாருமே பேசலாம், நம்ம ஒண்ணுமே பண்ணலன்னு அர்த்தம் லைஃப்ல. யாராவது உங்களை பத்தி பேச ஆரம்பிச்சா சந்தோஷப்படுங்க. நம்ம நிறைய ஏதோ பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நான் சந்தோஷப்பட்டதுனால இன்னைக்கு இந்தியாவோட டாப் மேகசின், இந்தியாவோட சிறந்த பெண் தொழிலதிபர் என் ஸ்டோரியை வெளியிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெஸ்டீஜோட ஒரு லீடிங் லேடி. என் வாழ்க்கை ஒரு ஹீரோ இன் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு உண்மையிலே என் வாழ்க்கை மிகப்பெரிய லெவல்ல மாறி இருக்கு. கனவுகள் அதிகமா காண ஆரம்பிச்சது. என் குழந்தை கேட்ட கேள்வியில இருந்து என் குழந்தைகளுக்கு ஒரு செக்யூர் லைஃப் கொடுத்துருக்க ஒரு மதரா. நான் இன்னைக்கு என்னோட பர்த்டே, இன்னைக்கு என்னோட பசங்க எனக்கு செலிப்ரேட் பண்ண விஷயம், என்ன ஒரு 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 ஸ்பெஷல் மதரா என்ன கேர் பண்ற விஷயம், ஒரு மதரா நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒருவேளை எனக்கு இது கிடைக்காம இருந்திருந்தா இவ்வளவு ஸ்பெஷல் மதரா ஒரு 11 வருஷம் ஹோம் மேக்கராவே இருந்தேன். அப்படியே போயிட்டு இருக்கோம் லைஃப். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு அவார்ட் செரமனில கூட 10,000 பேர் என்னோட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெண்ணுக்கு கிடைச்ச பெரிய அங்கீகாரம் இல்லையா? என் அழகா இருக்கேன்றதுக்காக யாரும் எடுக்கல. விக்டோரியா மேடம் இன்ஸ்பிரேஷன், இவங்கள மாதிரி வரணும். ஒரு பெண்ணுக்கு கிடைச்ச பெரிய உன்னதமா அதை நான் கருதுறேன். இன்னைக்கு 3 கார்கள், 3 கோடி ரூபாய் வருமானம், 18 இன்டர்நேஷனல் ட்ரிப்பு போயிருக்கேன். வெஸ்டீஜோட லீடிங் லேடி. யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ். என் தாத்தா மட்டும் சொத்து சேர்த்து வச்சிருந்தா, எங்க அப்பா மட்டும் வீடு கட்டியிருந்தா, ஏங்க எல்லாத்தையும் இப்படிதான் சொல்லுவோம். அன்னைக்கே எங்க தாத்தா இடம் வாங்கியிருந்தா, அன்னைக்கே எங்க அப்பா வீடு கட்டியிருந்தா. எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிய வாழ்க்கையில இப்படி அப்பா விட்ட தாத்தாவையும் அப்பாவையும் புலம்பிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாம் ஆண்ட்ராய்டு மொபைல் எல்லாம் இல்ல. யாரும் இந்தியா சரியும் எல்லாம் சொல்லல. ஒருவேளை சொல்லியிருந்தா வாங்கி போட்டிருப்பாங்களோ என்னமோ. நம்ம கிட்டதான் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு. டெய்லி இந்தியா எவ்வளவு போக்கு போயிட்டு இருக்கு, தமிழ்நாடு என்ன போக்குல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்களே. அப்ப இந்த சமுதாயத்தை மாத்த என்னால முடியுமா? எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா என் வாழ்க்கையை மாத்திக்க முடியும்னு எனக்கு புரிஞ்சுது. உங்க வாழ்க்கைய மாத்திக்க முடியும்னு உங்களுக்கு புரியுதா? சோ புரிஞ்சுதுன்னா, இல்ல என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் உங்களோட அழைச்சவங்க கிட்ட கேளுங்க. என்ன தனியா கனெக்ட் பண்ணனாலும் உங்க அப்ளைன் மூலமா கனெக்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்லி முடிச்சுக்கிறேன். உங்க குழந்தைக்கு நீங்க அப்பா அம்மா, உங்க பேரனுக்கு நீங்க தாத்தா பாட்டி ஆக போறீங்க. இன்னைக்கு இளைஞனா நீ, உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. ஏன்னா நம்ம அம்மா அப்பா நம்ம கிட்ட கேட்ட போது நமக்கெல்லாம் கனவே இருந்தது இல்ல. அம்பாசிடர் ஆல்டோ மேலதான் கனவு. இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு என்ன கார் வேணும்னு கேட்டா ஆடி, BMW, பென்ஸ்ன்னு சொல்லுது. 4 வயசு குழந்தைய கூப்பிட்டு கேட்டா அது ஜாகுவார், ஃபெராரே, லம்போனின்னு சொல்லுது. கனவுகள் ரொம்ப பெருசு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு. நம்ம வாழ்ந்த வாழ்க்கை கூட நம்ம பிள்ளைங்களுக்கு இல்லைன்றது உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு என் குழந்தைங்களுக்கு நான் சொல்றதே அதான். டேய், நான் வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு இல்லடா அப்படின்னு. நான் இங்க வெறும் 5 லட்ச ரூபாய் சம்பாதிக்க வரல ஃப்ரெண்ட்ஸ். 1 கோடி ரூபாய் ஜேர்னிக்குள்ள நான் போயிட்டு இருக்கேன். என்னோட யாரெல்லாம் இணைய தயாரா இருக்கீங்களோ உங்க அத்தனை பேருக்கும் விக்டரி டீம் சார்பா உங்களோட கை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். ஒரு சிஸ்டரா, ஒரு தோழியா, ஒரு அம்மாவா. எனக்கும் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற பையன் இருக்கான். ஒரு சகோதரியா, எல்லா விதத்திலயும். சோ உள்ள வாங்க, உங்க வாழ்க்கைய மாத்துங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆரோக்கியத்திலையும் ஐஸ்வர்யத்திலும் பெரிய இடத்துக்கு போறதுக்கு 100% நான் சப்போர்ட் பண்ண தயாரா இருக்கேன். சோ உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. சோ விஷ் யூ வெல்த். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.
विजेता. Please welcome हमारे achievers Victoria, Selvi and Anjani Kumar. हाथों में हाथ हर कदम पे साथ जीत हो आसान कदम चूमे आसमान wish you well and everything else wish you well and everything else wish you well and everything else wish you well everything else अब दूर नहीं मंजिल सब हो जाए हासिल यकीन से आगे बढ़े दुनिया ये देखती रहे wish you well and everything else wish you well and everything else wish you well Come, join the wealth revolution.